ஆங்கில மொழி வழி கல்வி எப்படிப்பட்டது தெரியுமா? அது வந்து ஒரு குழந்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, பசியோடு சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்போ வந்து மண்ணள்ளி போட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ஆங்கில வழி கல்வி என்பது அவ்வளவுக்கு அதை விட கேவலமானது. அதாவது ஆங்கில வழி கல்வி ஆங்கிலேயர்களுக்கு தான் நல்லது. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு அல்லது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தான் ஆங்கில மொழி வழி கல்வி வந்து நல்லது, சரியானது. ஆனால் நமக்கு வந்து அது எப்படிப்பட்டதுன்னா, சோறு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாராவது மண்ணள்ளி போட்டு போனால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ஆங்கில மொழி வழி கல்வி, அந்த மாதிரியானது தான். ரொம்பவும் வந்து மிகப்பெரிய அநீதி. நம்மளால் முன்னேறவே முடியாது. கண்டிப்பாக இந்தியா ஒரு நாளும் வல்லரசாகிவிடாது. ஆங்கில மொழியில் கல்வி கற்கின்ற வரைக்கும் இந்தியா எந்நாளும் வல்லரசாகிக்கொள்ளாது. ஆங்கில மொழி வழியில் அந்நிய மொழிகள் எதாக இருந்தாலும் ஹிந்தியில் கற்றுக்கிட்டாலும் சரி, உன்னுடைய தாய்மொழியில் கல்வி கற்றால் மட்டும்தான் இங்கே வந்து இந்தியா முன்னேறும். குற்றங்கள் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கல்வி கற்றுக்கவே முடியாது. அதனால தான் இந்த பள்ளிக்கூடங்களில் பார்த்தா பசங்கள்லாம் ஏன் வந்து கெட்டு போகிறாங்க. அவங்க வந்து வாத்தியார்களுக்கு யாருக்குமே அடங்க மாட்டேங்கிறாங்க, பெற்றோர்களுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க, ஆசிரியர்களுக்கு வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க, யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து நாம் ஏதாவது சாதிக்கணும், அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையை பற்றின கவலைகள் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டிய பெரியவர்களாகிய நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கள வந்து படுகொலியை நோக்கி அழைத்து செல்கிறோம். உனக்கு நல்ல வழி காட்டுகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு படுகொலியை நோக்கி அழைத்து செல்கிறோம். அவர்களை படு பாதாளத்திற்கு இழுத்து செல்கிறோம். அதனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து தெரியுது, இப்போ வந்து அவங்களால கல்வி கற்க முடியல, அதனால் அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. யாரை மதிக்க மாட்டேங்கிறாங்க? பெரியவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆசிரியர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பெற்றோர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு வந்து சரியான வழியை காட்டணும், பெரியவர்கள் தான் வழி காட்டணும், ஆசிரியர்கள் தான் வழி காட்டணும். அப்படின்னா இங்கே அவங்க ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு வழியை காட்டுறாங்க. என்னது? ஆங்கில மொழியில் கல்வி அப்படிங்கிற ஒரு வழியை காட்டுறாங்க. அந்த வழியில் அவங்க கல்வி கற்க முடியல. அதனால் இதுக்கு காரணமான பெற்றோர்களையும் பெரியோர்களையும் ஆசிரியர்களையும் அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த பசங்கள்லாம் கெட்டு குட்டிச்சவராக போயிட்டு தவறான வழிகளில் போய் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். போதை பழக்கம் இந்த மாதிரி போய் அவங்க தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஒத்துழையாமை இயக்கம், அவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள், பெரியவர்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். இந்த இங்கே வந்து ஒரு நிறைய இவங்க எல்லாருமே படிக்கவே முடியல. இவங்களால் இப்போ எழுத்து கூட்டி படிக்க தெரியாமலே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலலாம் இருக்காங்க பசங்க. அவங்க எப்படி அந்த மாதிரி கடந்து வர்றாங்கன்னே தெரில. இவங்க காலேஜில் போய் என்ன பண்ணுவாங்க, எப்படி இவங்க அடுத்தடுத்த வகுப்புக்கு வந்தாங்க அப்படின்னு தெரியாத வகையில் அவங்களுடைய வாழ்க்கை மிக மோசமான அதுக்கு எல்லாம் இந்த ஆங்கில மொழியில் இந்த ஆங்கில மோகம் தான் காரணம். அதாவது ஒரு பரிசோதனைக்காவது, இப்போ நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வாதாடுறதுக்கு பதிலாக ஒரு பரிசோதனைக்காவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தாய்மொழியில் முழுக்க முழுக்க கல்வி கற்பிக்கின்ற கல்விக்கூடங்களை உருவாக்க வேண்டும். உருவாக்கி தாய்மொழியில் அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும். அங்கே ஆங்கில மொழிக்கு இடமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பரிசோதனைக்காவது செஞ்சு பாருங்கள். அதில் ஏற்படுகிற முன்னேற்றத்தை வந்து கணக்கில் கொள்ளணும். அதில் என்ன முன்னேற்றம் ஏற்படுது, ஆங்கில மொழி வழி கல்வியில் என்ன முன்னேற்றம் ஏற்படுது, அது மாதிரி தாய்மொழி கல்விக்காக உருவாக்கப்பட்ட, தாய்மொழி வழி கல்விக்கென்றே உருவாக்கப்பட்ட தனியான கல்விக்கூடங்களில் கற்கின்ற மாணவர்களின் கல்வித்திறன் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைகிறது என்பதை இது மாதிரி பரிசோதனை பண்ணியாவது பார்க்கணும். இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறீங்க இல்லைன்ட்டு? உங்களுக்கு நல்லா தெரியுமா? இப்போ உங்களுக்கு உண்மை தெரியுது, இப்போ பசங்க யாருமே ஒழுங்காக சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? அப்போ அவங்க என்ன கல்வி கற்றுட்ருக்காங்க? ஆங்கில மொழியில் தான் கல்வி கற்றுட்ருக்காங்க. அது நல்ல கல்வின்னா அப்போ அவங்க நல்லா படிக்கணும்ல. அவங்க வாழ்க்கை திறன், அவங்களுடைய கல்வித்திறன் எல்லாமே முன்னேற்றத்தில் தானே போகணும். அப்படி இல்லை தானே? அதுதானே உண்மை. அப்படின்னா இதுதானே காரணமாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த தாய்மொழி வழி கல்வியை வந்து மட்டுமே சொல்லிக் கொடுக்குற கல்வி நிலையங்களை உருவாக்கணும். உருவாக்கி பரிசோதனை பண்ணி பாருங்கள். 3 வருஷம் 4 வருஷத்துல உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அப்புறமா ஒப்பிட்டு பாருங்கள், ஆங்கில வழி கல்வியில் படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக படிக்கிறார்களா அல்லது தாய்மொழி வழி கல்வியில் படிக்கிறவர்கள் சிறப்பாக படிக்கிறார்களா என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை தாய்மொழி வழி கல்வியிலையும் மாணவர்களுடைய கல்வித்திறன் சிறப்பாக இல்லை
அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, தாய்மொழி கல்வியில் படிக்க வச்சா மட்டும் போதாது. நான் என்ன சொன்னேன், இங்கே இந்த மொபைல் ஃபோனை கட்டுப்படுத்தணும். மொபைல் ஃபோன் பொழுதுபோக்கு மோகம் இருக்குல்ல, அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, தாய்மொழி வழி கல்வியில் கற்றுக் கொடுக்கும்போது அந்த மாணவர்களை வந்து ஒரு விடுதியில் வைத்துக்கொண்டு, ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு அவங்களெல்லாம் வந்து கட்டுப்பாடாக இருக்க மாட்டாங்க. மொபைல் ஃபோன் மூலமாகவும் கெட்டு போகிறாங்க. மொபைல் ஃபோன், டிவி, சினிமா இந்த மாதிரி மோகத்திலேருந்து கெட்டு போகிறாங்க. அதனால் மாணவர்கள் கெட்டு போகிறதுக்கு வந்து இந்த ஆங்கில மொழி வழி கல்வி மட்டும் காரணம் கிடையாது. இந்த மொபைல் ஃபோனில் உள்ள பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், சினிமா மோகம், இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு காரணம். அதனால் இந்த ரெண்டையுமே வந்து தடுக்கணும். ஆங்கில வழி கல்வியை முதல்ல தடுக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும். தனியாக ஒரு பரிசோதனை முயற்சிக்காக ஒரு பள்ளிக்கூடம் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும். அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தாய்மொழி வழியில் மட்டும்தான் கல்வி கற்பிக்கணும். அப்புறம் இன்னொன்று பண்ணணும். ஏன்னா வந்து ஆங்கில மொழி ஒரு தடை. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னோம், இந்த மொபைல் ஃபோன் பொழுதுபோக்கு விஷயங்கள் வந்து மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு இன்னொரு மிகப்பெரிய தடை. அப்போ அதையும் அவங்களுக்கு வந்து இல்லாமல் செய்யணும். அப்படின்னா மாவட்டந்தோறும் நாம் வந்து தாய்மொழி வழி கல்விக்கென்றே ஒரு பள்ளிக்கூடத்தை நாம் உருவாக்குறோம்ல, அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஒரு விடுதி கட்டணும். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்க வேண்டும். ஆனால் ஒரு 5 வயசு 5ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க அவங்க வீட்டில் வந்து அம்மா அப்பாட்டேருந்து வரலாம். அல்லது ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் என்ன பண்ணணுன்னாங்க, அவங்க வீட்டிலேருந்தே வரலாம். அதற்கு மேல் படிக்கின்ற மாணவர்கள் 9ஆம் வகுப்பிலிருந்து படிக்கின்ற மாணவர்கள் அல்லது 6ஆம் வகுப்பிலிருந்து படிக்கின்ற மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்க வேண்டும். அந்த தாய்மொழி வழி கல்விக்கென்றே உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்திற்கென ஒரு விடுதியை உருவாக்கி, அந்த விடுதியில் வந்து என்னென்னா அந்த மாதிரி மொபைல் ஃபோன், அதன் மூலம் என்ன ஆகுன்னா, அவங்க மொபைல் ஃபோன்லாம் பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு வரும்போது தான் மொபைல் ஃபோன் இந்த மாதிரியான கட்டுப்பாடற்ற செயல்களோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. அதனால் இப்படி பரிசோதனை முயற்சி செஞ்சு மாணவர்களுடைய கல்வித்திறனை மதிப்பிட வேண்டும். ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரே வருஷத்தில் தெரிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு திண்டிவனத்தில் வந்து ஒரு தாய் தமிழ் வழி பள்ளி ஒன்று இருக்குது. தாய்மொழியில் கல்வி கற்பிக்கின்ற தாய் தமிழ் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கின்ற மாணவர்கள், அங்குள்ள மாணவர்கள் சார்ன்னுலாம் கூப்பிடக்கூடாது, ஐயான்னு தான் கூப்பிடணும். ஐயா, அம்மா அப்படின்னு ஆசை அப்படிம்பாங்க. ஆசிரியை, ஒரு பெண் ஆசிரியரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு, அம்மான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயான்னு, ஆனால் ஆசிரியரை ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அங்கே உள்ள மாணவர்கள் வந்து யாரையும் ரொம்ப பணிவாக தான் பேசுவாங்க. எடுத்தெறிஞ்சு யாரையும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு காரணம் அங்குள்ள மாணவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னாக்கா, அந்த தாய்மொழி வழி கல்வி தான் காரணம். ஆனால் அவர்கள் வந்து முழுக்க தாய்மொழியில் கல்வி கற்கவில்லை. ஒரு பாடம் வந்து ஒரு மொழி பாடமாக ஆங்கிலத்தை கற்கிறார்கள். அங்கே வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அங்கே வந்து இந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஆனால் நான் சொல்கிற அந்த பரிசோதனை முயற்சிக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாக்கப்பட வேண்டிய கல்வி நிலையம் எப்படி இருக்குன்னா, முழுக்க தாய்மொழியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி பரிசோதனை முயற்சிக்காக நாம் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி, மாவட்டந்தோறும் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி, அங்கு வந்து ஒரு 100 மாணவர்கள் அல்லது 200 மாணவர்களை வந்து படிக்க வச்சு அவர்களுடைய கல்வித்திறனில் ஏற்படுகிற மாற்றத்தை கவனித்து, ஆங்கில வழி கல்வியில் படிக்கின்ற மாணவர்களின் கல்வித்திறனோடு அதனை ஒப்பிட்டு தாய்மொழி கல்வி எந்த விதத்தில் சிறந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஒரு முடிவு எடுக்கலாம். சும்மா இப்போ நான் சொல்லியோ அல்லது என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியோ யாருமே இந்த அரசாங்கம் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அரசாங்கமே ஆங்கில வழி கல்வியில் தான் வந்து அதான் உயர்வானது, மேலானது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கை வந்து உண்மையானதா என்று அவர்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவர்களே வந்து அவருடைய நம்பிக்கை வந்து ஆதாரபூர்வமானது என்பதை அவர்களுக்கு நிரூபித்து கொள்ள வேண்டும். மக்களுக்கும் நிரூபிக்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஆங்கில வழி கல்வி தான் சரின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களுடைய நம்பிக்கையும் மக்களுக்கும் நம்ம வந்து நிரூபித்து காட்டணும். இல்லை அவர்கள் நம்புகிற மாதிரி ஆங்கில வழி கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம நிரூபிக்கணும். அல்லது ஆங்கில வழி கல்வி சரி கிடையாது, தாய்மொழி வழி கல்வி தான் சரி அப்படின்ட்டு எதை நிரூபித்தாலும் நம்ம ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும். ஆங்கில வழி கல்வியா தாய்மொழி வழி கல்வியா
சும்மா அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதையும் நம்ம ஏற்றுக்கக்கூடாது. ஆங்கில வழி கல்வியை அப்படி தான் ஏற்றுக்கிறாங்க. இப்போ வந்து யார் முன்னேறிய நம்ம ஆங்கிலேயர்கள் தான் நம்மை அடிமைப்படுத்தினார்கள். அவருடைய திறனை பார்த்து வியந்து போனார்கள் இந்தியர்கள். அப்போ அவர்களைப் போலவே நாம் திறன் படைத்தவர்களாக ஆக வேண்டுமென்றால் அவர்களைப் போலவே ஆங்கிலம் பேச வேண்டும், அவர்களைப் போலவே உடை அணிய வேண்டும், அவர்களைப் போலவே அவர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என ஒரு ஈயடிச்சாங்காப்பி மாதிரி அவர்களை அப்படியே பின்பற்றினார்கள். அதுதான் வந்து இன்னொன்று என்னன்னாக்கா, இந்தியர்கள் வந்து ஏன் வந்து இந்த ஆங்கில மோகம் ஆங்கில மொழி மீது இந்தியர்களுக்கு ஏன் அத்தகைய மோகம் என்றால், இந்த வெள்ளையாக இருக்கிறவங்கள பார்த்து வியந்து பார்த்தாங்க. ஆங்கிலேயர்கள் வெள்ளையாக இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க வெள்ளையாக இருக்கிற வந்து ஆங்கிலேயர்களை வியந்து பார்த்தாங்க. வெள்ளை நிற மோகம், அது வெண்மை நிற மோகம். ஆங்கில மோகத்திற்கும் வெண்மை நிற மோகத்திற்கும் இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் கருப்பாக இருந்தார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ அவர்கள் ஆங்கிலம் பேசினால் அப்போ ஆங்கிலத்தின் மீது இவர்களுக்கு மோகம் ஏற்பட்டிருக்காது. முதல்ல ஆங்கிலேயர்கள் கருப்பாக இருந்திருந்தால் இந்தியர்களை அவர்கள் அடிமைப்படுத்தியிருக்கவே முடியாது. கருப்பாக இருந்துவிட்டு இந்தியர்களை அடிமைப்படுத்த முடியுமா? அவர்கள் வெள்ளையாக இருந்ததால் தான் அவர்களை வாய் பிளந்து வியந்து பார்த்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து தங்களுடைய ஈர்ப்பை பலப்படுத்தி கொண்டார்கள். ஆங்கிலேயர்கள் நமக்கு நல்லது செய்வார்கள் என நினைத்து வெள்ளையாக இருக்கிறவங்க அந்த வெள்ளையாக இருக்கிறவங்கள பார்த்து வியப்பாக இருந்தது. அவருடைய நிறமெல்லாம் அவர்களுக்கு வியப்பாக இருந்தது. இந்தியர்களுக்கு கருப்பு நிறமுடைய இந்தியர்களுக்கு வியப்பாக இருந்தது. வெண்மை நிறத்தை பார்த்து தான் வந்து மயங்கி அவர்களுக்கு அடிமையாகி விட்டார்கள். அடிமையாகுவது பெருமை என்று நினைத்தார்கள். வெள்ளை நிறமாக உள்ளவர்களுக்கு அடிமையாவது தங்களுக்கு பெருமை அப்படின்னு நினச்சி இந்தியர்கள் என்ன பண்ணாங்க, வெள்ளை நிறத்தவர்களான ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாகிவிட்டனர். பார்த்திங்கன்னா அப்போது நம்ம வந்து இந்த பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருந்தோம்ல. ரொம்ப காலமாக பார்ப்பனர்கள் நம்மளை வந்து மூட நம்பிக்கையின் வாயிலாக நம்மளை வந்து மூளை செலவு செய்து நம்மை அடிமைப்படுத்தி அவர்கள் தங்களுடைய பிழைப்பை நடத்தி வருகிறார்கள். அதற்கு என்ன காரணம்னா, அதற்கு நாம் எப்படி ஒத்துக்கொண்டோம்னா, அவர்களும் வெள்ளை நிறத்தவர்கள், பார்ப்பனர்களும் வெள்ளை நிறத்தவர்கள். பார்ப்பனர்களின் வெள்ளை நிறத்தை பார்த்து வியந்து போய் அவர்கள் மீது நம்பிக்கை. பார்ப்பனர்கள் கருப்பாகவே இருக்காங்க, நம்மளை மாதிரி ஒரு நிறத்தோடையே அவங்களும் இருக்காங்கன்னா அவங்க செய்கிற சூழ்ச்சிக்கெல்லாம் யாரும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நல்லா கற்பனை செஞ்சு பாருங்கள். பார்ப்பனர்கள் நம்மை போன்றே கருப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க நம்மளை ஏமாற்ற முடியுமா? நம்மளை வந்து சாதி சொல்லி நம்மளெல்லாம் ஏமாற்றி அவங்க வந்து இந்த மூட நம்பிக்கையில் இந்து மத சடங்குகள்லாம் செஞ்சு பிழைப்பு நடத்த முடியுமா? பிழைப்பு நடத்த நாம் அனுமதிப்போமா? அவர்களை நமது வீட்டுக்கு நீங்கள் வந்து தான் தாலி எடுத்து கொடுத்து மந்திரம் ஓதினால் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் சொல்லுவோமா? அவங்க வெள்ளை நிறமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்திலே என்ன பிரச்சனை அப்படின்னா நிறவெறி தான், நிறம்தான் பிரச்சனை. வெண்மை நிற மோகம்தான் இங்கு பிரச்சனை. வெண்மை நிறத்தில் உள்ளவர்கள் எல்லாம் முன்னேறி இருப்பார்கள். அவங்க படிக்கலைன்னா கூட முன்னேறி இருப்பாங்க வெண்மை நிறத்தில் உள்ளவர்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஏன்னா வெண்மை நிறத்தில் உள்ளவங்களுக்கு ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அரேபியக்காரங்க பாருங்கள். அரேபிய இஸ்லாமியர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்களுக்கு கல்வி அறிவுலாம் அந்த அளவுக்கு கிடையாது. மதம் தான் அவங்களுக்கு முக்கியம். 5 வேளை தொழுக வேண்டும். மதத்திற்காக மதம் தான் அவர்களுக்கு மிக மிக முக்கியம். ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு கல்வி அறிவு, அவங்க செய்கிற வேலையை என்ன பண்ணுவாங்க, இந்தியாவிலேருந்து எல்லோரையும் வர வைத்து வேலை வாங்கி கொள்வார்கள். அவங்களுக்கு பெட்ரோல் இலவசமாக கிடச்சிது, நிறைய தாராளமாக பெட்ரோல் கிடச்சிது. அந்த பெட்ரோலை வச்சு அவர்கள் வேலை செய்யாமலே அவர்கள் வாழ முடிந்தது. ஏராளமான பெட்ரோல் கிடச்சிது. அப்போ அந்த பெட்ரோலை வச்சு என்ன பண்ணாங்க, அதை எடுக்கிறதுக்கு வெளிநாட்டு கம்பெனிக்காரங்கள் வந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து கம்பெனிக்காரங்க வந்து பெட்ரோல் எடுத்தாங்க. அந்த பெட்ரோல் எடுத்துகிட்டு அந்த காசை வந்து அதில் இவங்களுக்கே சேர வேண்டிய காசை இவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து வேலைக்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்குலாம் வீடு இலவசமாக கொடுத்துருவாங்க. அந்த மதத்தை மட்டும் வணங்கிட்டு ஒரு 5 வேளை தொழுகை செஞ்சுட்டு ஒரு சுகமாக வாழ்கிற ஒரு நிலைமை. அதாவது என்னென்னா, சிலர் வந்து வீடு நல்ல பணம் இருக்கும், வீடை வாடகைக்கு வெட்டிட்டு பேசாமல் சும்மா இருப்பாங்களா, அது மாதிரி தான். இந்த உதாரணம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
அவங்கெல்லாம் வெள்ளையர்கள், இஸ்லாமியர்களும் வெள்ளை நிறத்தவர்கள். அவங்க வந்து படிக்கலைன்னா கூட அவங்க வந்து விழிப்போடு இருக்காங்க. ஆனால் இந்த உதாரணம் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் பொருந்துன்னு சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட வெள்ளையாக தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் அனைவரும் வந்து ஏன்னா ஒருவேளை ஆப்கானிஸ்தானில் உள்ள பெட்ரோல் எதுவும் கிடைக்கலையோன்னு தெரில. பெட்ரோல் கிடச்சிருந்தா அவங்களும் இதுவாக இருந்திருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க. பெட்ரோல் கிடச்சதுனால அவங்க படிக்கலைனாலும் சிறப்பாக இருக்காங்க. பெட்ரோல் கிடைச்சதுனால தான் அரேபிய இஸ்லாமியர்கள் வந்து படித்தாலும் சிறப்பாக இருக்கிறாங்க. ஆனால் எப்போவும் வந்து வெண்மை நிறமாக உள்ளவர்கள் வெளிப்பாக இருப்பார்கள். ஏன்னா எதுக்காக, ஏன் வெளிப்போடு இருப்பாங்க? அல்லது முன்னேற்றம் அடைந்திருப்பார்கள், அல்லது ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தங்களை பற்றிய ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்குது. ஆனால் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. எனக்கெல்லாம் கிடையாது, சின்ன வயசில் இருந்தது, இப்போ இல்லை. என்னுடைய நிறத்தையே நான் மறந்துவிட்டேன். என்னுடைய நிறத்தை பற்றி நான் சிந்திப்பதே இல்லை. ஏன்னா ஒருத்தரை உயர்த்துவது வந்து நிறம் அல்ல, எந்த நிறத்தில் வேணாலும் இருக்கலாம். எல்லா நிறமும் உயர்வானது தான். உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதுதான் வந்து ஒருவரை உயர்த்தும். மற்றபடி நிறம் வந்து உயர்த்தாது. அப்போ நிறவெறி இருக்குல்ல, வெண்மை நிறத்தின் மீது உள்ள மோகம் இருக்குல்ல. கருப்பு நிறத்தவர்களுக்கு தங்களுடைய நிறத்தை பற்றிய தாழ்வு மனப்பான்மை. வெண்மை நிறத்தவர்கள் தங்களுடைய நிறத்தை வந்து உயர்வாக நினைக்கிறாங்க, மிகையாக நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரியே வெள்ளை நிறத்தவர்கள் எப்படி தங்களுடைய நிறத்தை உயர்வாக நினைக்கிறார்களோ அதே போல் என்ன பண்ணுறாங்க, இந்த கருப்பு நிறத்தவர்களும் அதே போன்று வெள்ளை நிறத்தவர்கள்லாம் அந்த நிறத்தின் மீது மோகம் கொள்கிறார்கள். நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி விற்கிறாங்க, நீங்கள் வெள்ளை ஆகிடுவீங்க, உங்களுடைய சருமம் சிகப்பாக மாறிடும். எங்கேயாவது கருப்பாக மாறும்னு சொல்லிட்டு எந்த கிரீமும் விற்கிறதில்ல. சிகப்பாக மாறும், நீங்கள் சிகப்பாடுவீங்க, உங்கள் சிகப்பழகு, மேக்கப் போடுறது, இப்படி எல்லாமே இந்த வெண்மை நிற மோகம்தான். அப்போ இந்த உலகத்திலேயே என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஜாதி மதம் இது எல்லாமே நிறத்தை அடிப்படையாக கொண்டது. நிறவெறி தான் வந்து இப்போ இந்தியாவில், அமெரிக்காவில் தான் நிறவெறி, இந்தியாவில் சாதியும் மதம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியாவிலையும் நிறவெறி தான். ஏன்னா தாழ்த்தப்பட்ட சாதியின் நிறம் வந்து கருப்பு, அல்லது வந்து தாழ்த்தப்பட்ட சாதிகள் அல்லது வந்து உயர்ந்த சாதியின் நிறம் வந்து வெள்ளை, அதுவும் பிராமணர்களுடைய நிறம் வந்து வெள்ளை. தாழ்த்தப்பட்ட சாதி இவங்களுடைய நிறம் வந்து என்னதுன்னா கருப்பு. அப்போ வந்து இங்கேயும் வந்து நிறவெறி தான். ஏன்னா அவர்களுக்கான நிறம் இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட சாதி, உதாரணத்துக்கு தலித்துகள்னு வச்சுப்போம், அவங்க எல்லாருமே வெள்ளையாக இருக்காங்க, வெள்ளை நிறமாக இருக்காங்க, பிராமணர்கள் மாதிரி வெள்ளையாக இருக்காங்க. அப்படின்னா அவங்கள வந்து தாழ்ந்த சாதின்னு சொல்ல மாட்டாங்க, தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க உயர்ந்த சாதி ஆகிடுவாங்க. அப்போ வெண்மை நிறமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், கருப்பாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் தாழ்ந்தவர்கள். அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த உலகத்தில் இருக்குது. நிறவெறி தான் இந்த உலகின் ஒரே பிரச்சனை. வெண்மையாக இருப்பவர்கள் எல்லாருமே ஆதிக்கம் செலுத்துவார்கள், முன்னேறியவர்களாகவும் இருப்பார்கள். அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜப்பான், சீனா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களும் வெண்மை நிறமுடையது தான், கொஞ்சம் மஞ்சள் கலராக இருப்பாங்க, அதே நேரத்தில் வெண்மை நிறமுடையவர்கள். அதனால தான் வந்து எதுக்குன்னா வெண்மை நிறமாக உடையவர்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், ஏன் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா, வெண்மையாக இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து அவங்கள வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. எல்லோரும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். வெள்ளையாக இருக்கிறவங்க இன்றைக்கி தான் வெண்மை நிற மோகம்லாம் குறைஞ்சிருக்கு. என்னுடைய சிறு வயதில், அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி வெண்மை நிற மோகம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு வெண்மையாக இருக்கிறவனை பார்த்த வெள்ளையாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவங்கள உயர்வாக பார்த்தாங்க. கருப்பாக இருக்கிறவங்க என்னடா நம்முடைய நிறம் எப்படி கருப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருந்தாங்க. அதனால் வெண்மையாக இருக்கிறவங்க வெண்மையாக இருக்கிறவங்கள பார்த்தா எல்லோரும் பொறாமப்படுவாங்க. வெண்மையாக இருக்கிறவங்களுக்கு தங்களை பற்றி அவங்க ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க. எல்லாருமே அவங்கள திரும்பி பார்ப்பாங்க. இப்போ ஒரு வெள்ளைக்காரங்க போகிறாங்கன்னா அவங்கள எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஊக்கம். அந்த திரும்பி பார்க்க வைக்கிற நிறம் தான் அந்த வெண்மை நிறம். வெண்மை நிறம் வந்து கருப்பு நிறத்தவர்களை திரும்பி பார்க்க வைக்குது.
திரும்பி பார்க்கும்போது தான் அவங்க எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எல்லாருமே அவங்க பார்க்குறாங்க. வெள்ளையாக இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களே எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. அவங்க வந்து திறமையானவர்களாக மாறுவதற்கு இந்த விஷயந்தான் காரணம். இப்போ வந்து நாம் ஏன் கஷ்டப்படுறோம், ஒரு எதையாவது சாதிக்கணும்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை 4 பேர் திரும்பி பார்க்கணும். நாம் நடந்து போனால் இவர் அவர் இல்லை சார், அவர் தானே இவர் சார், ஒரு கையெழுத்து போடுங்க சார், சார் உட்காருங்க. இந்த மாதிரி எல்லோருமே எல்லோருடைய கவனத்தையும் நம்ம மேலே திருப்பணும் அப்படிங்கிறக்காக தான் நாம் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறோம். அப்போது இங்கே ஒரு வெள்ளையாக ஒருத்தர் போகிறாரு, ஆனால் ஒரு வெள்ளையாக ஒரு பொண்ணு போகிறான் அல்லது ஆம்பளை போகிறான் அப்படின்னா அவன் என்ன செஞ்சானே யாருக்கும் தெரியாது, அவன் யாருன்னே யாருக்கும் தெரியாது. அவன் ஒருவேளை திருடனாக கூட இருக்கலாம், அல்லது எதுவுமே செய்ய தெரியாதவங்க, அவனுக்கு எந்த திறமையுமே இருக்கலாம். ஆனால் எல்லோரும் அவனை பார்ப்பாங்க, அங்கே பெரும்பாலானவங்க அவங்க பார்ப்பாங்க. அதாவது இந்தியாவில் நான் சொல்கிறேன், கருப்பாக இருக்கிற கருப்பு நிறமுடைய இந்தியாவில் வெள்ளையாக ஒருத்தர் போனால் கருப்பு நிறமுடைய அனைவருமே அவங்களை பார்ப்பாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஊக்கமாக இருக்குது, அதுவே உற்சாகமாக இருக்குது. என்னடா நம்ம எதுவுமே பண்ணல, நம்மளை எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம்ல, எல்லோரும் தான் பார்க்குறாங்களா, அப்புறம் ஏன் அந்த ஊக்கம் உற்சாகம் அவங்கள எதையாவது செய்ய வைக்குது, நாம் எதாவது செய்யணும் அப்படின்னா நம்மளை எல்லோரும் பார்க்கணும். இதில் வந்து ஒரு விதிமுறையை நம்ம பார்க்கணும். நாம் ஏதாவது நம்மளை எல்லோரும் பார்க்கணுன்னா நம்ம எதையாவது செய்யணும், அல்லது எதாவது செய்யணுன்னா நம்மளை எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கணும், பார்க்க வைக்கணும். நாம் வந்து கடினமாக உழைக்கணும், ஊக்கத்தோடு இருக்கணும், உற்சாகத்தோடு இருக்கணும்னா நம்முடைய செயல்பாடுகளை 4 பேர் கவனிக்கிற மாதிரி வச்சுக்கணும், 4 பேர் பாராட்டுற மாதிரி. அது மாதிரி தான் வெள்ளை நிறத்தவர்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னா, வெள்ளை நிறத்தவர்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி அடுத்த நாடுகளுக்கு போனாங்க, கருப்பு நிறத்தவர்கள் வாழ்கிற நாட்டுக்கு தங்களை மிகைப்படுத்திக்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கருப்பு நிறத்தவர்கள்லாம் வந்து அதிசயமாக பார்த்தாங்கல்ல வெள்ளை நிறமுடையவர்களை, கருப்பு நிறத்தவர்களை என்ன அதிசயமாக பார்த்தாங்க, எப்படி இவ்வளோ வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னு வெள்ளை நிறத்தை. அதுதான் அப்போ அந்த அதிசயத்தை உணரணும், நம்மளை அதிசயமாக பார்க்குறாங்க பாருங்க, அதை உணரணுங்கிறதுக்காகவே வெள்ளை நிறமுடையவர்கள் என்ன பண்ணுறாங்க, கருப்பு நிறத்தவர்களை நோக்கி போகிறாங்க, அவங்க அதிசயமாக பார்க்குறாங்க. அப்போது வெள்ளை நிறத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களை மிகையாக நினச்சிக்கிறாங்க, நம்மளை எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகையாக நினச்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் கருப்பு நிறமுடையவர்களை இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. யார், வெள்ளை நிறமுடையவர்கள் இப்போ வந்து கருப்பு நிறத்தவங்க வெள்ளை நிறத்தை பார்க்குறாங்க, ஆனால் வெள்ளை நிறத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களை பார்க்குற ஒரு கருப்பு நிறமுடையவர்களை பார்க்குறாங்க, தங்களை தான் பார்க்குறாங்க. அது அப்போ கூட அவருடைய கவனம் வந்து வெள்ளை நிறமுடைய கவனம் வந்து தங்கள் மீது தான் இருக்குது. அப்போ கருப்பு நிறமுடையவர்களின் கவனமும் வெள்ளை உடையவர்களின் 2 பேருடைய கவனமும் வெள்ளை நிறத்தவர்கள் மீது தான் இருக்குது. கருப்பு நிறத்தவர்களை கவனிக்கவும் மாட்டேங்கிறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. நம்மளை யாரும் அப்போது என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெள்ளையாக இருந்தால் தான் நம்மளை கவனிப்பாங்க, அப்போது வெள்ளையாக மாறு, ஃபேர் அண்ட் லவ்லி தடவு, வெள்ளையாக மாறினா தான் நம்மளை கவனிப்பாங்க, எல்லோருடைய கவனத்தையும் நம்ம மீது திருப்ப வேண்டும். ஏன்னா எல்லோரும் நம்மளை பார்க்கிறார்கள் என உணர்ந்தால் நாம் உற்சாகமாக இருப்போம், ஊக்கமாக இருப்போம், கடினமாக உழைப்போம், நிறைய பணத்தை சம்பாதிப்போம். அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் எடுத்து நிறைய பணத்தை சம்பாதிப்போம். நம்மளை யாருமே கவனிக்கலைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், நமக்கு ஊக்கம் உற்சாகம் எதுவுமே கிடைக்காது. அப்போ வெள்ளை நிறமாக இருந்துச்சுன்னா வெள்ளை எல்லாருமே நம்மளை கவனிப்பாங்க. அப்போ வெள்ளையாகிறோம், முதல்ல வெள்ளையாகிடுவோம், அப்புறமா வந்து வெள்ளையாயிட்டாலே நல்ல நிறமாக இருக்கா, அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தீங்களா, என்ன நல்ல வெள்ளையாக இருக்கடா, நல்ல சிவப்பாக இருக்காயா இந்த அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குறப்போ எங்கே போனாலும் வெள்ளை நிறமுடையவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு. அப்போ வெள்ளை நிறத்தின் மீது மோகம். வெள்ளை நிறம் தான் வந்து திறமையின் நிறம், ஆதிக்கத்தின் நிறம், வெற்றியின் நிறம், உழைப்பின் நிறம். அது மாதிரி வெள்ளை நிறத்தவர்கள் வந்து நல்லா உழைக்கவும் செய்வாங்க. ஏன் உழைக்கிறாங்க, அவங்க வந்து இந்தியர்கள் மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி மென்மையானவர்களாகவும் அல்லது மிதமானவர்களாகவும் இருக்க மாட்டாங்க, தீவிரமானவர்களாக இருப்பார்கள். ஏன் வெள்ளை நிறத்தவர்கள் அப்படி கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? ஒன்று, வெள்ளை நிறம் வந்து அவங்க கருப்பர்கள் மத்தியில் வந்தால் தானே, இந்தியர்கள் மத்தியில் வந்தால் தானே, ஆப்பிரிக்காவுக்கு போனால் தானே எல்லோரும் அவங்கள வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்க நாட்டிலே இருக்கும்போது யாரும் அவங்கள வந்து அந்த மாதிரி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, வித்தியாசமாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வெள்ளை நிறத்தவர்கள்.
அதனால் அவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமாகவோ அல்லது வந்து சிறப்பு கவனம் எடுத்து பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் சகஜமாக இருப்பாங்க. அவங்க இந்தியாவுக்கு வரும்போதும் அல்லது ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது தான் அவங்க அந்த அத்தகைய அனுபவத்தை உணர்கிறார்கள். நம்மை அதிசயமாக கருப்பு நிறத்தவர்கள் பார்க்கிறார்கள் என்கிற அந்த வித்தியாசத்தை உணர்கிறார்கள். வெறும் அந்த ஒரு விஷயந்தான் அவர்கள் உழைப்பிற்கு காரணமாக, அவர்கள் உற்சாகத்திற்கு காரணமாக? அது கிடையாது. வெள்ளை நிறத்தவர்கள் எங்கெல்லாம் வசிப்பாங்கன்னா அவங்க பகுதியில் கடும் குளிர் நிலவும். ஏன் வெள்ளை நிறம் ஏற்படுகிறது? அங்கு சூரிய ஒளி குறைவாக இருக்கிறது, சூரிய வெப்பம் குறைவாக இருக்கிறது, அங்கு கடும் குளிர் நிலவுகிறது. அதனால் அவர்கள் வெள்ளையாக மாறுகிறார்கள். அவர்களுடைய தோலுக்கு வந்து அந்த மெலனின்கிற நிறமி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து அவர்கள் வெள்ளையாக, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெயில் படாமலே இருந்துட்டாலே நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளையாக மாற ஆரம்பிச்சிரும். இப்போ இங்கேயும் வந்து இந்தியர்கள் வெள்ளையாக மாற ஆரம்பிச்சிரும். வெயில் படாமல் இருந்தாலே நம்ம வெள்ளையாக மாற ஆரம்பிச்சிரும். இன்னொன்று, வெள்ளையாக இப்போ இந்தியர்கள்லேயே நிறைய பேர் வெள்ளையாக இருக்கிறாங்களே, எப்படி வெள்ளையாக மாறுறாங்க? அவங்க வந்து ஒன்று பார்ப்பனர்கள் இல்லை, அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்களும் இல்லை, ஆனால் இந்தியர்கள் கூட வெள்ளையாக மாறுறாங்க. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் முன்னாடி இந்தியர்களாக தான் இருந்தாங்க, கருப்பாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து முகலாயர்களால் மதம் மாற்றப்பட்டவர்கள். அல்லது வந்து இவங்க கூட விரும்பிய மதம் மாறி இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இவர்கள் முன்னாடி இந்தியர்களாக தான் இருந்தாங்க. அப்போ இந்திய நிறங்கிறது என்ன? இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் எடுத்துப்போம். வட இந்தியாவில் கூட அவங்க வந்து வெள்ளையாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற மக்கள் வெள்ளையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் ஏன் வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னா கருத்து, அதாவது கருத்து தான் காரணம். கருத்து வந்து மோகம், அதாவது நம்ம வெள்ளையாக மாறணும் அப்படிங்கிற நோக்கம். அதற்கு தகுந்த மாதிரியே நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கப்படும். நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னா நம்ம உள்ளுணர்வு வந்து இப்போ நம்ம வெள்ளையாக மாறணும், வெண்மை நிற மோகம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயிலை பார்த்தா போய்விடுவோம், உடல் உழைப்பை பார்த்தா போய்விடுவோம், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைப்போம், அல்லது வந்து ஒரு குளுமையான பகுதியில் இருக்கணும்னு நினைப்போம். இப்படியெல்லாம் இருந்தால் அந்த உடல் நிறம் அப்படியே வெளியேற ஆரம்பிச்சிடும், சூரிய ஒளி படாமல் வெளியேற ஆரம்பித்து விடும். இந்த மாதிரி ஒரு கருத்து, நமக்குள்ள ஒரு கருத்து இருக்குது, வெள்ளை ஆகணும் அப்படிங்கிற கருத்து, வெண்மைதான் உயர்வு என்கிற கருத்து. அந்த கருத்து தான் வந்து இந்தியர்கள் பலர் வந்து வெள்ளையாக இப்பொழுது பிறக்கிறார்கள், மாறுகிறார்கள். அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் மாநிறமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பிறக்கிற பிள்ளைகள் வந்து அப்படி வெள்ளையாக மாறுவாங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்? அந்த நோக்கத்திற்கு அந்த மாதிரி கருத்து மனசில் இருக்குது, நோக்கம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்திற்கு தகுந்தாற் போன்று இவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வார்கள். எப்படி? வெயில் படாமல் வாழ்வார்கள். ரொம்ப சிம்பிள். வெயில் படாதனால தான் அவர்கள் வந்து வெயிலை வந்து எதிராக நினைப்பாங்க. ஒரு வெண்மை நிற மோகமே இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுவார்? வெயிலை வந்து எதிராக நினைக்க மாட்டார். அவர் காலை வெயில், எப்போல்லாம் ஒரு நல்ல வெயில் எந்த நேரத்துலலாம் வருமோ அப்போல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுவார்? வெயிலில் வந்து தனது உடலை காட்டுவார். காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே வெயில் அடிக்குது, அந்த வெயிலில் போய் நிற்பார். ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாரு. அவருக்கு வெண்மை நிறம் மோகம் இல்லாதவரை பற்றி நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரு, அங்கே வந்து வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த நிழலும் இருக்குது, ஆனால் அவர் அந்த வெயிலில் போய் நிற்பார் காலையில் ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு. ஏன்னா அந்த வெயில் உடம்புக்கு நல்லது. ஆனால் வெண்மை நிறம் மோகம் உள்ளவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, காலையில் வந்து அந்த வெயிலை பார்த்தாருன்னா போய் நிழலில் போய் நின்றுக்குவார். ஏன்னா வெயிலில் போய் நின்னா கருத்துரும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு கருத்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்தியாவிலே சிலர் வந்து வெள்ளையாக மாறுறதுக்கு காரணம். அவங்க வந்து பெற்றோர்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கும், அது வந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படும். அந்த மாதிரி ஒரு இது. இன்னொன்று வந்து இப்போ வந்து இஸ்லாமியர்கள், இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வெள்ளையாக இருக்காங்களே தமிழ்நாட்டில் உள்ளவங்க, எப்படின்னா இன்னொன்று அவர்கள் வந்து இந்த மண்ணை வந்து வெறுக்கிறாங்க. அவர்கள் தங்களை அந்நியர்களாகவே நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களை அரேபியர்களாக நினைத்து கொள்கிறார்கள். அதனால்தான் அந்த நினப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கள மாதிரியே அவங்க பேசுகிற உருதை பேசுகிறது, அவங்கள மாதிரியே ட்ரெஸ்ஸு போடுறது, அவங்கள மாதிரியே தாடி வச்சுக்கிறது, அவங்கள மாதிரியே உணவு உண்ணுவது, அவங்கள போலேயே வந்து பேர் வச்சுக்கிறது. பேரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேரெல்லாம் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி இங்கேருந்து யோசிக்கிறாங்க, இந்த பேரெல்லாம் எப்படி முஸ்லீமோட பேர் எப்படி இவங்க இந்த மாதிரி வைக்கிறாங்க? இப்படி அவர்கள் அரேபியர்களாக ஒரு மதத்தை பின்பற்றும் பொழுது அந்த மதம் எங்கு தோன்றியதோ அவர்களைப் போலவே இங்கு வாழ ஆரம்பிக்கிறார்கள்.
அந்த கலாச்சாரமும் இங்கு பரவுகிறது ஒரு மதத்தின் வழியாக. இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து ஆங்கிலேயர்கள் போன்றே இவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்தவ மதம் எங்கு தோன்றியதோ, எங்கு வந்து வேரூன்றி எங்கு அது பிறப்பிடமோ அந்த மக்கள் எப்படி வாழ்வார்கள், அவர்களை போன்றே இவர்கள் இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் தங்களை ஆங்கிலேயர்களாக நினைக்கிறார்கள். அதுதான் இங்கே சுருக்கமாக நான் சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாரு, தங்களை வந்து அரேபியர்களாக நினைக்கிறார்கள். அது மாதிரி வந்து ரொம்ப இந்து மதத்தை தூக்கி பிடிச்சி, இந்து மதம்னா இப்போ சொடல மாடசாமி, மாரியம்மன், இதெல்லாம் வந்து இந்து மதம் கிடையாது. இது வந்து வேறு. அதே நேரத்தில் வந்து பகவத்கீதை யாராவது தூக்கி பிடிக்கிறாங்க, அதில் ரொம்ப ஆழ்ந்து போகிறாங்கன்னா அவங்க தங்களை வந்து ஒரு பார்ப்பனர்களாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி இப்போ புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் தங்களை வந்து ஒரு புத்த மதம் வந்து எங்கு வந்து சிறப்பாக இருக்கோ, ஒரு சைனீஸ் மாதிரி நம்ம நினைக்கலாம். அவர் தன்னை வந்து நான் ஒரு ஜப்பானியக்காரன் அல்லது வந்து சைனீஸு அப்படின்னு அவர் நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் தங்களை அரேபியர்களாக நினைக்கிறார்கள். அவர்களை போன்று உடை அணிகிறார்கள், அவர்களை போன்று உணவு உண்கிறார்கள், அவர்களை போன்று பேசுகிறார்கள், அவர்களை போன்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களை தமிழர்களாக நினைக்கவில்லை, இந்தியர்களாக நினைக்கவில்லை. அந்த கருத்து தான் அவர்கள் வெள்ளை நிறமாக மாறுவதற்கு காரணம். அந்த கருத்து தான் அவர்கள் வந்து வழி வழியாக அந்த மொழியை வந்து ரொம்ப எளிதாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார்கள். அது மாதிரி கிறிஸ்தவர்கள் தங்களை ஆங்கிலேயர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். அதனால தான் அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி முன்னேறுகிறாங்களோ அதே மாதிரி இங்கே முன்னேறுறாங்க. அவங்க வந்து தங்களை வந்து தமிழர்களாக அவர்கள் நினைப்பதில்லை, நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கலாச்சாரம் எல்லாமே வந்து தமிழர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம், ஆனால் அவங்க கலாச்சாரம் வேறையாக இருக்குது. அது ஒரு மதம் என்பது ஒரு மதத்தை பின்பற்றும் போது அந்த மதம் வந்து எந்த நாட்டை ஆதாரமாக கொண்டிருக்கிறதோ அந்த நாட்டு மக்களை போன்றே இவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அப்படி மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்போ ஒரு இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் போது ஒரு அரேபியர்களாக மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறார்கள். தமிழர்களாக இருக்க அவர்கள் விரும்புவதில்லை, இந்தியர்களாக இருக்க விரும்புவதில்லை. அது மாதிரி அவர்களுக்கு வந்து தாய்மொழி தாய்மொழின்னா அவங்களுக்கு உருது தான். தமிழ் மொழியை தாய்மொழியாக அவர்கள் நினைக்க மாட்டார்கள். பெரும்பான்மையானவர்களை பற்றி நான் சொல்கிறேன். யாராவது இருவரை உதாரணமாக காட்டி இவர் அப்படியா இருக்கிறார் அப்படின்னு காட்டக்கூடாது. நான் பெரும்பான்மையான மக்களை வைத்து ஒரு உண்மையை சொல்கிறேன். அதுமாதிரி கிறிஸ்தவர்கள் தங்களை வந்து அவங்க வந்து ஆங்கிலேயர்களாக நினைத்து கொண்டு அதனால தான் அவங்க வந்து வெள்ளையாக மாறுறாங்க. அப்படி எப்படின்னா, இப்போ இஸ்லாமியர்கள் ஏன் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் வந்து அவங்க வந்து வெள்ளையாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து தங்களை அரேபியர்களாக நினைக்கிறார்கள், அவர்களை போன்றே வாழ்கிறார்கள், அவர்களை போன்றே பேசுகிறார்கள், அவர்களை போன்றே பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய வீடுகள், தங்களுடைய ஆடையின் நிறம், தங்களுடைய வீடு வடிவமைப்பு, அலங்காரம் எல்லாம் வந்து அரேபியர்கள் மாதிரி இருக்குமா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்போ வந்து அரேபியர்களை போல வெள்ளையாகவும் மாறுறாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து வெள்ளையாக மாறுறது கூட அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ அவங்களை போன்று உணவு ஒன்றுன்னு நினைக்கிறாங்க, அவங்களை போன்று தோற்றம், அவர்களை போன்று நிறத்தையும் அவர்கள் நோக்கமாக கொள்கிறார்கள். அவர்களை போன்று வெள்ளையாகவும் இருக்கிறார்கள், வெள்ளையாக மாறிவிடுகிறார்கள். அப்போ வெள்ளையாக மாறணும் அப்படின்னா ரொம்ப எளிதான வழி என்னென்னா, கிறிஸ்தவர்களாகி விடுங்கள் அல்லது இஸ்லாமியர்களாகி விடுங்கள். இந்தியர்கள் வந்து வெள்ளையாக மாறணுமா, ஒன்று கிறிஸ்தவர்களாகி விடுங்கள் அல்லது இஸ்லாமியர்களாகி விடுங்கள், எளிதாக வெள்ளையாகி விடலாம். அதாவது உடனே இல்லை, ஒரு 2-3 தலைமுறைக்கு அப்புறமாவது அடுத்தடுத்த தலைமுறையில் வெள்ளையாகிடலாம். வெள்ளையாகிறது அந்தளவுக்கு முக்கியம்தான். அப்போ இந்துவாக இருந்தால் நீங்கள் சொடல மாடனையோ அல்லது வந்து மாரியம்மனையோ வணங்குனீங்கன்னா கருப்பாக தான் இருப்பீங்க, வெள்ளையாக மாட்டீங்க. நீங்கள் பகவத்கீதையை படிக்கணும், ராமரை கடவுளாக வணங்க வேண்டும். அல்லது வந்து பிராமணர்கள் யாரையெல்லாம் கடவுளாக நினைக்கிறார்களோ, யாரையெல்லாம் கடவுள் என கொண்டாடுகிறார்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் கடவுள் என கொண்டாடினால் வெள்ளையாக இருக்கிற பிராமணர்களை போன்று நீங்களும் வெள்ளையாகி விடுவீர்கள். அவர்களை போன்றே உணவு உண்ண வேண்டும், அவர்களை போன்றே வாழ வேண்டும். அவர்கள் என்ன பண்ணுவாங்க,
விவசாயம் பண்ண மாட்டாங்க. பிராமணர்கள் வந்து விவசாயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கருத்துருவாங்க. ஏன்னா அவருடைய பலமே ஆதாரமே என்னென்னா வெள்ளை நிறம் தான். பிராமணர்களின் பலம் எதுனா வெள்ளை நிறம் தான். வெள்ளை நிறத்தை வைத்து தான் அவங்க வந்து இந்திய மக்களை அடிமைப்படுத்தினார்கள். வெள்ளை நிறத்தை வேந்து பார்த்த, வாய் விளந்து வேந்து பார்த்த இந்தியர்களை 2000 வருஷத்துக்கு மேலே, ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷம், 1000 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க அடிமைப்படுத்துவதற்கு காரணமே வந்து அவருடைய வெள்ளை நிறம்தான். வெள்ளை நிறத்தை பாதுகாப்பதற்காகவே அவர்கள் விவசாயம் செய்யவில்லை. ஏன் விவசாயம் செய்யலை அப்படின்னா, விவசாயம் பண்ணால் வெயிலில் இறங்கணும், வெயிலில் அப்போது வந்து கருத்துருவாங்க, எளிதாக கருத்து விடுவார்கள். அதனால்தான் பாருங்கள், பிராமணர்கள் வந்து அவருடைய உள்ளுணர்வு எப்படி அழகாக வேலை செய்து பாருங்கள். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவர்கள் வந்து விவசாயம் பண்ணுறதில்ல. அந்த காலகட்டங்களில் உலகம் முழுக்க விவசாயம் தான் நடந்துகிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் கூட விவசாயம் பண்ணாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அதை நிரூபித்து காட்டியிருக்காங்க. அதற்காகவே மூட நம்பிக்கைகளை உருவாக்கி மக்களிடம் பரவ செய்து தங்களுக்கென ஒரு தனி வாழ்க்கை முறையை, அதாவது செயற்கையான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வெள்ளை நிறத்தை தக்க வைப்பதற்காகவே. அவர்கள் மட்டும் கருப்பாகிவிட்டால் அவர்கள் அடையாளம் இல்லாமல் போய்விடுவார்கள். நாங்கள் பிராமணர்கள் என்று அவர்கள் சொல்லவே முடியாது. நாங்கள் பிராமணர்கள் என்று மாறுதட்டி சொல்வதற்கு என்ன காரணம்? அவருடைய வெள்ளை நிறம்தான் காரணம். அந்த வெள்ளை நிறம்தான் அவருடைய வலிமை. வெள்ளை நிறத்தில் தான் அவருடைய வலிமை இருந்து வந்தது. அந்த வெள்ளை நிறத்தை பாதுகாப்பதற்காக தான் அவர்கள் விவசாயம் செய்யவில்லை, வெயிலில் நடப்பதில்லை, உடல் உழைப்பில் ஈடுபடுவதில்லை. இந்த மாதிரி கோயிலில் போய் சடங்கு செய்கிறது, இப்படி ஏமாற்றி அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. அதை வச்சு அவங்க ஈஸியாக பொழைச்சிட்டாங்க. எந்த காலத்துலேயுமே வந்து ஒரு கஷ்டப்படாமல் பொழைச்சிக்கிட்டாங்க. வெள்ளையாக இருக்கிற பிராமணர்கள் வந்து ரொம்ப கல்வி அறிவுடையவர்கள், உயர்ந்தவர்கள், இது மாதிரி எதையும் சேர்த்துக்கிட்டாங்க. வெள்ளையாக இருக்கிறவங்க தங்களை மிகைப்படுத்துவதற்கு என்னெல்லாம் தேவை, நான் இப்போ வந்து கருப்பாக இருக்கிற இந்தியர்கள் அல்லது தமிழர்கள் செய்கிற எதையும் அதற்கு முரணாக ஒரு வாழ்க்கையை இவங்க வாழணும். அப்போ தான் வந்து இவர்களிடமிருந்து வேறுபட முடியும், தங்களுடைய செயற்கையான வாழ்க்கை முறையை தக்க வச்சிக்க முடியும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? மாமிசம் சாப்பிட்றாங்களா? அப்போ அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நம்ம சைவம் சாப்பிட்ருந்தா பிராமணர்கள் மாமிச உணவு சாப்பிட்ருப்பாங்க. தமிழர்கள், அதாவது பிராமணர் அல்லாத தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் வந்து மாமிசமே சாப்பிடலன்னா பிராமணர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? மாமிசம் சாப்பிட்ருப்பாங்க. அது மாதிரி நாம் வந்து மாமிசம் சாப்பிட்டதால் அவங்க வந்து அதை விட்டுட்டாங்க. ஏன்னா நம்மளை வேறுபடுத்தணும், வித்தியாசப்படுத்தணும். நாம் கருப்பாக இருக்கோம், அவங்க வெள்ளையாக இருக்காங்க. வெண்மை நிறத்தை தக்க வச்சுக்கணும். அதனால் வந்து ஆரம்பத்தில் வந்து பிராமணர்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க மாமிச உணவு தான் உண்டதாக சொல்கிறாங்க, உண்டதாக வரலாறு இருக்கிறது. பிற்பாடு அவர்களுடைய உடல் நிறத்தை பார்த்து வியந்து போய் அப்போ அவர்கள் தனியாக ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார்கள். அப்போ வந்து வெள்ளை நிறத்தை தக்க வைப்பாக விவசாயம் எதுவும் செய்யலை, அப்போ வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். வெண்மை நிறத்தை பார்த்து இந்தியர்கள் அவர்களை பார்த்து வியந்து போனார்கள். அந்த வியப்பை வியந்து போய் வாய் பிளந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை வந்து ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. யார்? பிராமணர்கள். அப்போ இருந்த ஆட்சியாளர்களை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு பாதுகாப்பான வீடு. இப்போ இவங்க நகரங்களில் தான் இருப்பாங்க. யார்? பிராமணர்கள். நகரங்களில் உள்ள மிகப்பெரிய கோயில்களுக்கு முன்புறம் இவங்க ஒரு தெருவில் வசிப்பாங்க. கிராமத்தில் வந்து பிராமணர்கள் எல்லாம் வசிக்க மாட்டாங்க. கிராமத்தில் அவங்க இருக்கணும்னா அவங்க ஒரு கோயில் இருக்கணும், பெரிய கோயில் இருக்கணும். ஏன்னா கோயில் தான் இவங்க ஆஃபீஸ், இவங்க அலுவலகம், இவர்கள் வேலை செய்கின்ற அலுவலகம். கோவில் தான் இவர்கள் வேலை செய்கின்ற அலுவலகம் மாதிரி. அங்கே என்ன பூசாரியாக வேலை பார்ப்பாங்க, அல்லது வந்து ஒரு ஆச்சாரம், இந்த கடவுள் நம்பிக்கையை காட்டி அதற்கான ஒரு வாழ்க்கை முறை, அதிகாலையில் எந்திக்கணும், அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள்கிட்ட வந்து எல்லா வகையிலையும் வேறுபடுத்தி தொடக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி அதை பிழைக்கிறது. அதுக்கான இப்போ வந்து
என்ன ஆகுதுன்னா, இப்போ பிராமணர்கள் வந்து அந்த மாதிரி வெண்மை நிறத்தை பாதுகாக்கிறதுனால நகரங்களில் உள்ள பெரிய கோயிலுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு தெருவில் வசிப்பாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து அங்கே உள்ள ஆட்சியாளர்கள்ட்ட தங்களை வந்து மேலானவர்களாக காட்டிக்கொண்டு சலுகைகள் பெற்று தங்களுக்கென்று வீடுகளை எல்லாம் கட்டிக்கொள்வார்கள். அப்போல்லாம் பெரும்பாலான மக்கள் குடிசையில் இருந்தாங்க. எந்த பிராமணரும் குடிசையில் வசிச்சிருப்பாங்களான்னு தெரில, ஓட்டு வீட்டில் தான் வசிச்சிருப்பாங்க. இப்படி இந்த மாதிரியான சலுகைகள்லாம் சௌகரியமாக வாழ்வதற்கு இவர்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டார்கள். தங்களுடைய வெண்மை நிறத்தை பயன்படுத்தி சௌகரியமாக வாழுகின்ற சலுகைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆட்சியாளர்களிடமிருந்து, மக்களிடமிருந்து உணவுகளை எளிதாக வாங்கி கொண்டார்கள் உழைக்காமலே. இப்போ இந்த ஆங்கில மொழி வழி கல்வி மீது ஏன் மக்களுக்கு மோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு மோகம் அப்படின்னா, ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் வெள்ளையாக மாறிவிடலாம், வெள்ளையர்களை போன்று மாறிவிடலாம், வெண்மை நிறத்தை அடைந்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எப்படி வந்து இப்போ இஸ்லாமியர்கள்ட்ட வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் போது அவர்களை போன்று உருது பேசுகிறார்கள், அவர்களை போன்றே அரேபியர்களாக மாறிவிடுகிறார்கள் அல்லவா? அது போன்று எப்படி கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர்களை போன்று மாறிவிடுகிறார்கள். அவருடைய கலாச்சாரம், அவருடைய உணவு, அவருடைய பேர், கிறிஸ்தவர்களும் பாருங்கள், அவங்களுக்கு வச்சுக்கிற பேரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அவங்க நாட்டில் கூட அந்த மாதிரி பேர் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேரை தான் வச்சுருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொள்கிற பேர், தங்களை வந்து ஆங்கிலேயர்களாகவே கற்பனை பாவித்துக் கொள்கிறார்கள். அவருடைய திருமணம் அல்லது உடை எல்லாமே அப்படி தான் இருக்கும், வாழ்க்கை முறை எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்போ ஆங்கிலம் கற்பதற்கு அப்புறம் ஆங்கிலத்தை வந்து அவர்களுடைய தாய்மொழியாக நினைப்பார்கள், தமிழை நினைக்க மாட்டாங்க. தமிழ் அவங்க தாய்மொழி கிடையாது. அப்போ வந்து இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அப்போ ஆங்கிலம் கற்றுக்கிட்டால் வெள்ளையாயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணமும், ஏன்னா வெண்மை நிறம் ஆக வேண்டும் என்பது தான் இந்த உலகத்தில் உள்ள பெருமையான. ஏன்னா உயர்வு அடைய வேண்டும் என்றால் வெண்மை நிறம் வேண்டும். வெண்மை நிறம் உடையவர்கள் எல்லாம் உயர்வானவர்கள், உயர்ந்து விடலாம். வெண்மை நிறத்தை அடைந்து விட்டாலே உயர்ந்து விடலாம், எளிதாக உயர்ந்து விடலாம். கருமை நிறம் என்பது தாழ்வு மனப்பான்மை. இப்போ அதை கடந்து நிறைய பேர் நிரூபிச்சிட்டாங்க, ஜெயிச்ச கருமை நிறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உயர்ந்தவர்களாக நிரூபிக்கவில்லையா அப்படின்னு கேட்கலாம். நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அப்படி நிரூபித்தா கூட மக்களிடம் உள்ள வெண்மை நிறத்தின் மீது உள்ள ஒரு மோகம் என்பது வந்து இப்போ குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஆனால் குறையலை அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. வெண்மை நிறத்தின் மீது மோகம் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க, அது ஒரு கூட்டம் இருக்குது. வெண்மை நிறத்தின் மீது மோகம் உடையவர்கள், அதுவும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. வெள்ளையாயிடணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டமும் பெரிய கூட்டம் இருக்குது. மேக்கப்லாம் போடுறாங்க, வெண்மை நிறமாக தான் மாற்றுறாங்க. கருப்பாக இருக்கிறவங்க, மாநிறமாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெள்ளையாக மாற்றுறது தான் மேக்கப்போட வேலை. பியூட்டிஷியனோட வேலை யார்? இந்த அழகு நிலையத்தில் அவங்க செய்கிற வேலை என்பது என்ன அப்படின்னா வெள்ளையாக மாற்றுறது தான். இப்போ ஆங்கில மொழி கல்வி எப்படிப்பட்டதுன்னா, வெண்மை நிறமாக மக்களை மாற்றுவதற்கான செயல் தான் இங்கே நடக்குது. ஆங்கிலேயர்களாக மாற்ற வேண்டும், அதுதான் வந்து ஆங்கில மொழியின் நோக்கம். அப்போ இப்போ வந்து பார்ப்பனர்களுக்கு அல்லது வந்து பிராமணர்களுக்கு அல்லது வந்து இஸ்லாமியர்களுக்கு யார் எதிரின்னா ஆங்கிலேயர்கள் தான், கிறிஸ்தவர்கள் எதிரி. ஏன்னா இவங்க எல்லாருமே வெள்ளையாக இருக்காங்க, வெள்ளையாக ஆயிட்டாங்க. பிராமணர்கள் வெள்ளையாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வெண்மை நிறம் மோகம் தேவையில்லை. கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் வெண்மை நிறம் தேவை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலத்தை எதிர்க்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து ஏன் ஆங்கிலத்தை எதிர்க்கிறாங்க, சமஸ்கிருதத்தை ஏன் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதாவது வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு ஈகோ போட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது அவங்க பிரச்சனை. இப்போ கருப்பாக இருக்கிறவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் தன் பக்கம் ஈர்க்கிறாங்க. கருப்பாக இருக்கிற மக்களை ஆங்கிலேயர்கள் தன் பக்கம் இருக்கிறாங்க. அப்போது வந்து இங்கே ஏற்கனவே வெள்ளையாக இருக்கிற உங்களுக்கு இடையில் ஒரு போட்டி நடக்குது, நீயா நானா அப்படின்ற மாதிரி தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு போட்டி. கருப்பாக இருக்கிறவர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு போட்டி வந்து யாருக்கெல்லாம் நடக்குது, யார்களுக்கு இடையெல்லாம் நடக்குதுன்னா இஸ்லாமியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடக்குது. இஸ்லாமியர்களுக்கும் ஆங்கில மோகம் உடையவர்களுக்கும். அப்போ அதனால அவங்களுக்கு ஒன்று பிராமணர்களுக்கு இடையிலையும் நடக்குது. இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, ஆங்கில மொழிக்கு எதிராகவும் இருப்பாங்க. அவங்க வந்து உருதை தூக்கி பிடிப்பாங்க. நாங்கள் ஏன் ஆங்கில மொழியை பின்பற்றணும், ஆல்ரெடி நாங்கள் வெள்ளையாயிட்டோம்,
அப்புறம் எதுக்கு நாங்கள் எதுக்கு வந்து ஆங்கில மொழியை தூக்கி பிடிக்கணும், நாங்கள் எதுக்கு வெள்ளையாகணும்? ஆங்கில மொழியை வந்து ஆங்கில மொழியை முன்னிறுத்துவதற்கு, ஆங்கில மொழி மீது மோகம் கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, வெள்ளையாகி விடலாம், ஆங்கில மொழி கற்றுக்கொண்டால் வெள்ளையாகி விடலாம், அல்லது வந்து வெளிநாட்டிற்கு போய்விடலாம், அமெரிக்காவுக்கு போய்விடலாம். அமெரிக்காவுக்கு போனால் வெள்ளையாகிடுவாங்க, இங்கிலாந்துக்கு போகலாம், லண்டன் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் போய் பிழைக்கலாம், அல்லது இந்தியாவிலே வந்து வெளி மாநிலத்துக்கு போகலாம், அங்கே போனாலும் வெள்ளையாகிடுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கருப்பாக இருப்பவர்களை தன்பக்கம், கருப்பாக இருப்பவர்கள் அல்லது மாநிறமாக இருப்பவர்கள் அல்லது வெள்ளை நிறத்தின் மீது மோகம் உள்ளவர்களை தன்பக்கம் ஈர்ப்பதற்காக யாருக்கெல்லாம் போட்டி வருது? பிராமணர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அப்புறம் வந்து பார்ப்பனர்களுக்கும் இடையே போட்டி நடைபெறுது. அது பிராமணர்கள் 3 பேர் யாருன்னா, ஆங்கிலேயர்கள், பிராமணர்கள், இஸ்லாமியர்கள். இந்த 3 பேர்த்துக்கும் இடையில் என்ன போட்டினாக்கா, கருப்பாக இருப்பவர்களை தன்பக்கம் ஈர்க்கின்ற போட்டி. இது யார் ஈர்ப்பது அப்படிங்கிற போட்டி நடக்குது. கருப்பாக இருப்பவர்களை அல்லது மாநிறமாக இருப்பவர்களை தன்பக்கம் ஈர்ப்பதற்காக யாருக்கெல்லாம் இடையில போட்டி நடக்குதுனாக்கா, ஆங்கிலேயர்கள், பிராமணர்கள், இஸ்லாமியர்கள். ஏன்னா இந்த 3 பேர் வெள்ளையாக இருக்காங்க, 3 பேரும் வெள்ளையாக இருக்காங்க. இப்போ வந்து கருப்பாக இருக்கிறவங்க, மாநிறமாக இருக்கிறவங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வெள்ளையாக மாறணுன்னா ஆங்கிலம் கற்றுக்கணும், அதனால் ஆங்கிலத்தை நோக்கி நாங்கள் போகிறோம். அப்படிங்கும்போது இந்த இஸ்லாமியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் கடுப்பாகுது. என்னடா நம்ம வெள்ளையாக இருக்கும், நம்மளை நோக்கி வர மாட்டேன்றாங்க. அப்போ தான் வந்து இந்த மதத்தை மாற்றுறது தடை செய்கிறாங்க, ஆங்கில மொழியை தடை செய்கிறாங்க, சமஸ்கிருதத்தை அவங்க உள்ளே கொண்டு வராங்க. அவங்க இதே நேரத்தில் ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறதுனால அவங்க சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க. ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கு வந்து பெரும்பான்மையாக இருந்து அவர்களிடம் இந்தியாவில் ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உருது மொழியை கொண்டு வந்திருப்பாங்க. ஆக இப்படி இந்த ஆங்கில மொழி வழி கல்வி என்பது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, வந்து வெள்ளை நிறமாக மாறுவதை அடிப்படையாக கொண்டது. ஏன் வந்து பார்ப்பனர்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது ரொம்ப கோபம், கடுப்பு? அப்போ நம்மளை வந்து அடிமைகளாக பயன்படுத்தி, ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி நம்மை வைத்து ஏன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்மை திருப்புகிற முயற்சி, தூண்டி விடுறது, நம்மளை வந்து தூண்டி விடுறது. இப்போ இஸ்லாமியர்களை பார்த்தா நமக்கு அந்தளவுக்கு கோபம்லாம் வராது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களை நாம் வந்து ஒரு சகோதரர்களாக நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நாம் நினச்சாலும், நாம் நினைக்கலையா முதல்ல அவங்க நம்மளை நினைக்கிறது இல்லை. நாம் நினச்சாலும் அவங்க மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட, இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னா கூட, மற்றவங்களுக்கு ஒரு அவர்கள் நமது நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் தோழமை உணர்வுலாம் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து நாங்கள் வந்து உங்களைப் போல அல்ல, நாங்கள் தனி அப்படின்னு அவங்க தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வந்து ஒருத்தர் தனியாக போய் உட்கார்றாரு, நம்ம யாரு கூடயும் சேர மாட்டேன்றாரு, நம்ம பக்கத்தில் போனாலும் தனியாக போகிறாருன்ற மாதிரி தானே அவங்க இருக்காங்க. ட்ரெஸ் போடுறாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸு, உடை, அப்புறம் பேச்சு, மொழி, அவங்க பேசுகிற உருது மொழி, அப்புறம் அவங்க பேசுகிற உணவு முறை எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட அவங்க வந்து என்னென்னாக்கா, இப்போ பிராமணர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்காங்க. பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து தூண்டி விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாற்றுக்கிறாங்கல்ல. அப்போ வந்து இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பிராமணர்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள நம்பக்கம் சாய்கிறார்கள். இப்போ பிராமணர்கள் என்கிற எதிர்ப்பு இல்லைன்னா அவர்கள் இஸ்லாமியர்கள் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆக ஒரு பாதுகாப்புக்காக தான் இஸ்லாமியர்களும் நம்மளை பயன்படுத்தி கொள்ள, இப்போது பிராமணர்களும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளை தான் தூண்டி விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்மளை தூண்டி விட்டு இஸ்லாமியர்கள் மீது வன்முறையை ஏவி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் நினைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ பிராமணர்களுக்கு ஒன்றும் நம்ம மேலே ஒன்றும் பெரிய அக்கறைலாம் கிடையாது, நம்ம மேலே வெறுப்பு தான், நம்மளை வந்து ஒரு அடிமையாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தனக்கு போட்டியாக இருக்கிற இஸ்லாமியர்கள், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, அதாவது ஆங்கிலேயர்னால் கிறித்தவர்களுக்கு எதிராக நம்மளை வந்து உசுப்பேத்துறாங்க, தூண்டி விடுறாங்க.
நம்மளை வந்து நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து நம்மளுடைய அவங்களும் பிராமணர்கள் எப்படி நம்மளை வெறுக்கிறார்களோ அதுபோன்று இஸ்லாமியர்களும் நம்மளை வந்து உறவினர்களாக நினைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது பிராமணர்களின் எதிர்ப்பிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பிராமணர்கள் சூழ்ச்சி பண்ணுறாங்கல்ல, தங்களை எப்படி இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்காக பிராமணர்கள் வந்து சூழ்ச்சி செய்கிறாங்கல்ல, அந்த சூழ்ச்சியிலிருந்து இஸ்லாமியர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள நமது உதவியை நாடுகிறார்கள். அதுதான் வந்து அந்த உதவியை நாடுகிற அந்த நேரத்தில் தான் நம்ம இஸ்லாமியர்களுக்கும் நமக்கும் ஒரு தோழமையான ஒரு உணர்வு ஏற்பட்டது போன்ற ஒரு தோற்றம் இருக்குது. இப்போ பிராமணர்கள் வந்து இங்கே இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இங்கே யாருமே எதிராக இல்லை அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து நம்மகிட்ட வந்து உதவி கேட்க மாட்டாங்க, நம்மகிட்ட நெருங்கவும் மாட்டாங்க. அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். ஒருவேளை வியாபாரம் இதன் அடிப்படையில் வியாபாரம் மூலமாகவும் நம்மளை சார்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒழிய மற்றபடி வேறு எந்த வகையிலையும் நம்மளை வந்து அவர்கள் சார்ந்திருக்க மாட்டார்கள். ஆக இவங்க 3 பேருமே ஒன்று. வெள்ளை நிறத்தவர்களை வந்து கருப்பு நிறத்தவர்கள் முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, கருப்பு நிறமாக இருப்பவர்கள் வெள்ளை நிறத்துக்காரங்கன்னு நம்பக்கூடாது. நீ என்ன நிறம் இருக்கியோ அந்த நிறத்தை தான் நீ நம்பணும். ஏன்னா நிறத்தின் அடிப்படையில் தான் ஒற்றுமை என்பது அமையும். வெள்ளையாக இருக்கிறவங்கள தான் நம்பணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் இயற்கையானது. கருப்பாக இருக்கிறவங்க கருப்பாக நிறமுடையவளை தான் நம்பணும். அதுதான் இயற்கை. நிற அடிப்படையில் தான் இருக்கணும். அதாவது ஒரு நாடில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னா, அந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னா, அந்தந்த நிறம் மட்டும்தான் அங்கே ஒரே நிறம் தான் ஒரே நாட்டில் இருக்கணும். பல நிறம் இருந்தால் அங்கே வந்து வேற்றுமை தான் இருக்கும். ஒற்றுமை தான் நமக்கு முக்கியம். அப்படின்னா பல நிறத்தையும் அனுமதித்து விட்டு பல நிற மக்களையும் அனுமதித்து விட்டு நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லக்கூடாது. அவங்க ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது அங்கே ஒரு பகுதியில் வாழ்கிறவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு நாட்டில் வாழ்கிறவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அங்கு ஒரு நிறமுடைய மக்களை வசித்து விட்டாலே ஒற்றுமை என்பது எளிதாக வந்துவிடும். நீங்கள் வந்து வெவ்வேறு நிறத்தவர்களை வாழ அனுமதித்து விட்டு நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணிங்கன்னா அந்த பக்குவம் வந்து எல்லாருக்குமே வராது. அந்த பக்குவங்கிறதே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் அது வராது. எல்லாருமே வந்து அவ்வளோ பெரிய பக்குவம் உடையவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாம் மூட நம்பிக்கைகளாக இருக்காங்க. அந்த அளவுக்கு அறிவு உள்ளவங்க யாருமே இல்லை. அதாவது நிறத்தை கடந்து ஒருவர்களை நேசிக்க தெரிகின்ற அளவுக்கு அறிவுடையவர்களாக மனித உயிர்கள் இல்லை. பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லை. ஒருத்தரை எப்படி மதிப்பிடணும் அப்படின்னா நிறத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது. எப்படி மதிப்பிடணும் அப்படின்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி மரியாதை கொடுக்குறாங்க, எப்படி என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறாங்க, எப்படி வந்து நம்முடைய சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, எப்படி நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கிறார்களா, இதையெல்லாம் வச்சு தான் ஒருத்தரை வந்து மதிப்பிடணும். வெள்ளையாக இருக்கிறார் ஆனால் அவரிடம் வந்து நல்ல பண்பே இல்லை, அவர் பிராமணராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, நல்ல பண்பு இல்லைன்னா அவங்க தாழ்ந்தவர்கள் தான். வெள்ளையாக இருக்கிறனாலே உயர்ந்தவர் நினச்சிட்டு அவர் வந்து தாழ்வான காரியங்களை செஞ்சார்னா கண்டிப்பாக அவர் தாழ்வானவர் தான், கேவலமானவர் தான். அதே மாதிரி ஒருத்தர் கருப்பாக இருக்கிறார் ஆனால் அவரிடம் நல்ல பண்புகள் இருக்கிறது, பிறரை நல்லா மதித்து நடக்கிறார், பிறருக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் உயர்ந்தவர். அதனால் சிலர் வந்து இப்போ கேட்டால் உங்கள் சாதி என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து அவரை உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என மதிப்பிடுவதற்கு அவங்க சாதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதை விட ஒருத்தர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என தெரிந்து கொள்வதற்கு சாதியை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதி மதம் இது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எவ்வளோ பணம் வச்சுருக்கன்னு கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் உயர்ந்தவரா நல்லவரா பண்புள்ளவரா அல்லது ஒருத்தர் வந்து உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்பதை மதிப்பிடுவதற்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கூட கேட்கக்கூடாது. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன சாதி, என்ன மதம், இதெல்லாம் தேவையில்லை. எப்படி நடந்துக்கிறாங்க நம்மக்கிட்ட, நீ என்ன வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாரு, என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், எப்படி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு, எப்படி வந்து மனித உணர்வோடு நடந்துக்கிறார், பிறருக்கு உதவி செய்கிறாரா, பிறருக்கு இடையூறு செய்கிற மாதிரி அவர் நடந்துக்கிறாரா, பிறருக்கு இடையூறு செய்யாமல் அவர் நடந்து கொள்கிறாரா, அந்த மாதிரி அதை வச்சு தான் ஒருத்தரை மதிப்பிடணும்.
அப்படிப்பட்ட பக்குவம் இந்த உலகத்தில் எல்லோருக்குமே கிடையாது. ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எல்லோருக்குமே அந்த பக்குவம் கிடையாது. அப்படி ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா நிறத்தை கடந்து ஒற்றுமையாக இங்கே வாழ முடியும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்தில் எப்போதுமே ஏற்படாது. அப்படி ஒரு அறிவு, அப்படி ஒரு தெளிவு, அப்படி ஒரு புரிதல் இங்கே ஏற்படுமான்னா ஏற்படாது. மக்களுக்கு என்ன அதுவே நோக்கமாக இல்லை. அதுவே நோக்கமாக கொண்டவர்களுக்கு தான் அப்படி ஒரு புரிதல் வரும். எனக்கு அந்த புரிதல் தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அப்படி புரிதல் வரும். என்னுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது, என்னுடைய நோக்கம் பெரிய வீடு கட்டுவது, என்னுடைய நோக்கம் என் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பதற்காக 100 பவுன் சம்பாதிப்பது, இப்படி இந்த மாதிரி நோக்கங்களால் திசை திருப்பப்பட்டவர்கள், அதையே பெரிதான நம்புவோர், அவர்களுக்கு இப்படி ஒரு புரிதல் ஏற்படாது. எனக்கு இப்படிப்பட்ட புரிதல் தான் எனது லட்சியம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட புரிதல் ஏற்படும். நிறத்தை கடந்து ஒற்றுமையை கடைபிடிக்க அவர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஒருத்தன் டாக்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயமோ, நான் விஞ்ஞானி ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயமோ, அதுக்காக எவ்வளோ போராடணுமோ, அது மாதிரி தான் நிறத்தை கடந்து, நிற அடிப்படையை கடந்து எல்லோரையும் அவர்கள் பண்புகளாலும் பழக்க வழக்கத்தாலும் அவர்களின் செயல்பாடுகளாலும் மதிப்பதற்கு தெரிகின்ற அந்த திறன் இருக்குல்ல, அது மிகப்பெரியதாக இருக்குது. சாதாரணமானதே கிடையாது. அதனால் அதே இலக்காக கொண்டவர்கள் தான். நான் நிறம் மற்றும் எல்லாத்தையும் விட ஒருத்தரோட அவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்து தான் அவரை நான் மதிப்பேன் இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் அவங்க எல்லா இடத்துலையும் உண்மையிலே அவங்க அப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். பணம், பொருளாதாரம் இதெல்லாம் கடந்து ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாரு அதை வச்சு தான் நம்ம அதில் மதிப்போம். இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, அவங்க பேசுகிறத வச்சு தான் இப்போ எல்லாருமே மதிப்பாங்க. எப்படி பேசுகிறாரு, என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, அதை வச்சு தான் அவங்கள மக்கள் மதிப்பாங்க. அதனால் இது மாதிரி விஷயம் நல்லாயிருக்கும். அதனால் ஆங்கில மொழி பேசிட்டாலே உயர்ந்து விடலாம், வெள்ளையாகிவிட்டாலே உயர்ந்து விடலாம் என்பது எவ்வளோ கேவலமான எண்ணமோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? கருப்பாக இருக்கிறவங்களாம் தாழ்ந்தவங்கன்னு அர்த்தம். அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. வெள்ளையாகிவிட்டாலே உயர்ந்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கும், ஆங்கிலம் தெரிந்து விட்டால் உயர்ந்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். அதனால் ஆங்கில மொழி வழி கல்வி என்பது எப்படிப்பட்டது என்றால், நல்ல ஒருத்தன் பசின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறான். ஒரு குழந்தை உட்காந்து சாப்பிடுது அப்படின்னா அந்த சாப்பாட்டில் மண்ணெள்ளி போடுற மாதிரி தான், அந்த சாப்பாட்டில் சாக்கடை எள்ளி வீசுகிற மாதிரி தான். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் ஏன் ஆங்கிலேயர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? அதாவது ஆங்கில மொழியை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஆங்கில மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆங்கில மொழியை கற்றுக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஆங்கில மொழி கற்றுக்கிட்டால் தான் முன்னேற முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அதோட நோக்கம் என்னென்னாக்கா, ஆங்கிலேயர்களாக மாற வேண்டும், வெள்ளை நிறமுடையவர்களாக மாற வேண்டும். ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டால் ஆங்கிலேயர்களாக ஆகிவிடலாம், வெள்ளை நிறமுடையவர்களாக ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகம்தான் இந்த ஆங்கில மொழி மோகத்தின் உள்ள உண்மையான நோக்கம். ஆங்கில மொழி மோகத்தின் மீது இருக்கின்ற உண்மையான நோக்கம் இதுதான். சரி, அப்போ ஏன் சரி இங்கே ஏன் இஸ்லாமியர்களாக மாறலாமா? அவங்களும் வெள்ளையாக தானே இருக்கிறாங்க. ஏன் பிராமணர்களாக மாறலாமா? இந்து மதத்தின் பிரதிநிதிகளான, இந்து மத உரிமையாளர்களான பிராமணர்களாக மாறலாமே, ஏன்னா அவங்களும் வெள்ளை நிறமாக தானே இருக்காங்க. அப்படின்னா ஏன் ஆங்கிலேயர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இந்த 3 பேர்லேயும் ஆங்கிலேயர்களிடம் கொஞ்சம் பரந்த மனப்பான்மை இருக்குது. அதாவது கல்வி கற்றுக்கணும், படிக்கணும், படிப்பதற்கு ஊக்கம் கொடுப்பவர்களாக இந்த ஆங்கில மொழியின் உரிமையாளர்கள்னா ஆங்கிலேயர்கள் தான் இருக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் யாரும் படிக்கக்கூடாது, பெண்கள்லாம் படிக்கக்கூடாது, ஆண்கள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ இந்த பிராமணர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பிராமணர்களை நம்ம பின்பற்றினா என்ன பண்ணுவோம், பின்பற்றுகிற நம்மை நான் யாரை சொல்கிறேன்னா, நான் என்னை ஒரு கற்பர்களின் பிரதிநிதியாக சொல்கிறேன். அது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நம்மை அப்படின்னாலும், இப்போ நான் நிறத்தை ஒரு அப்பாற்பட்டு யோசிக்கக்கூடியவன், ஒருத்தர் நிறத்தின் அடிப்படையில் யோசிக்க மாட்டேன் அப்படின்னா கூட பார்க்குறவங்க என்ன அப்படி தான் ஒரு நிறத்தின் பிரதிநிதியாக தான் பார்ப்பாங்க.
என்னை ஒரு கற்பராக தான் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஏன் வந்து மக்கள் வந்து பிராமணரை தேர்ந்தெடுக்கலை, அல்லது வந்து ஏன் வந்து மக்கள் வந்து இஸ்லாமியர்களை தேர்ந்தெடுக்கலை? ஏன்னா அவங்களா இஸ்லாமியர்களாக மாறினா கூட தான் வெள்ளையாயிடுவாங்க, அல்லது வந்து ஒரு பிராமணர்களின் பின்னாடி போனால் கூட தான், அவர்களை பின்பற்றினால் கூட தான், ஒரு பிராமணர்களாக மாறினால் கூட இந்து மதத்தை வந்து ரொம்ப இந்த பகவத்கீதையெல்லாம் தூக்கி பிடிச்சா கூட அதை பின்பற்றினால் கூட வெள்ளையாயிடுவாங்க. ஏன்னா அந்த நோக்கம் வந்துடும், நீங்கள் வந்து ஒரு மதத்தை பின்பற்றும் போது அவர்களாக நீங்கள் அந்த மதத்தின் உரிமையாளர்களாக மாறிவிடுவீர்கள். அதனால் வந்து கிறிஸ்தவர்களாக மாறுவதோ அல்லது வந்து ஆங்கில மொழி என்பது ஏன் ஆங்கிலேயர்களை பின்பற்றுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் மற்ற 2 மதத்தவர்களை விட ஆங்கிலேயரிடம் ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கிறது. அப்படி அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. எப்படின்னா, அவங்க வந்து படிப்பதற்கு தடை விதிக்க மாட்டார்கள், ஆண் பெண் சமத்துவத்தை சுதந்திரத்தை வலியுறுத்துவார்கள். வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கு பொருந்துகிற கொள்கை உடையவர்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கு பொருத்தமான கொள்கை உடையவர்கள். முன்னேற்றத்தில் அவங்க மதம் வந்து என்ன சொல்கிறதில்ல, அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து என்னென்னா ஒரு முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு முற்போக்காக இருப்பதாக எல்லா மக்களும் சுதந்திரமாக இருப்பதாக உணர்கிறார்கள். சுதந்திரத்தை வலியுறுத்துவதாக இந்த ஆங்கிலேயர்களின் வாழ்க்கை முறை அமைகிறது. ஆதலால் அவர்கள் பேசுகிற ஆங்கில மொழியை பெரும்பாலான மொழி மீது பெரும்பாலான மக்களுக்கு மோகம் ஏற்படுகிறது. இப்போ வந்து ஆங்கில மொழி பேசுகிற ஆங்கிலேயர்கள் வந்து பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெண்கள் படிக்கக்கூடாது, அப்புறம் வந்து அவர்களை தவிர மற்றவர்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாருக்கும் ஆங்கில மொழி மீது மோகம் ஏற்படாது, ஆங்கிலேயர்கள் மீது வியப்பும் ஏற்படாது, மோகமும் ஏற்படாது. இப்போ பிராமணர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் வந்து அவர்கள் அல்லாத மற்றவர்களான நம்மை வந்து இந்து மதம்னு சொன்னால் கூட நாம் வந்து படிக்கக்கூடாது, நாம் முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ஒரு கவனமாக இருக்காங்க, ஒரு அரசியல் செய்கிறாங்க, அப்படி தானே? அது மாதிரி இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து என்னென்னா, இதில் இஸ்லாமியர்கள் வந்து மற்ற இரு மதத்தினோட கொஞ்சம் வேறுபட்டு இருக்காங்க. எப்படின்னா, அவங்க யாரும் வந்து தன்னுடைய மதத்தில் வந்து சேரணும், தங்களை பின்பற்றணும்னு அவங்க சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த எப்படி ஆங்கிலேயர்கள் தங்களை உயர்த்துகிறார்களோ அதுபோன்று பிராமணர்கள் தங்களை இந்து மதத்தின் சார்பாக உயர்த்துகிறார்களோ, இந்து மதத்தை உயர்த்தி தங்களையும் உயர்த்துகிறார்களோ, அதுபோன்று இஸ்லாமியர்களும் தங்களை உயர்த்துகிறார்கள். தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், உண்மையானவர்கள் இந்த உலகில் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்துகிறார்கள். மற்ற இருவரும் வந்து பொய், அந்த போட்டியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து தான் உண்டு தன்னுடைய மதம் உண்டு என்று இருப்பவர்கள் அல்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து மற்ற இரு மதத்தையும் குறை சொல்லி கொண்டு, மற்ற இரு மதம் கிடையாது, மற்ற எல்லா மதத்தையும் குறை சொல்லி கொண்டு நாங்கள் தான் உண்மையானவர்கள் என்று தங்களை உயர்த்துகிறார்கள். அவர்கள் வந்து இந்த மதம் மாற்றுகிற வேலையில் ஈடுபடணும் அப்படிங்கிற முயற்சியிலலாம் அவங்க ஈடுபடலை. அப்படின்னா கூட அவருடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கூட ஏன் வந்து இஸ்லாமியர்கள் மீது ஒரு மோகம் இல்லை, இஸ்லாமியர்களாக ஆங்கிலேயர்கள் மீது உள்ள மோகத்தை போன்று ஏன் இஸ்லாமியர்கள் மீது மோகம் இல்லை, ஏன் பார்ப்பனர்கள் மீது மோகம் இல்லை? இல்லைன்னா இந்த இஸ்லாமியர்கள் அவருடைய வாழ்க்கை முறையில் ஆண் பெண் சமத்துவம் என்பது இல்லை. அங்கு பெண்கள் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து ஒரு சுதந்திரமாக வாழவில்லை. ஆண் பெண் உறவு முறை அங்கு வந்து அவ்வளவு சுதந்திரமாக இல்லை. அது வந்து மக்களுக்கு பிடிக்கலை. இது வந்து அப்போ சுதந்திரத்தின் மீது உள்ள மோகமும் இந்த ஆங்கில மொழி மீது உள்ள மோகத்திற்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆங்கிலேயர்களை போன்று ஆங்கில மொழி பேசினால் ஆங்கிலேயர்களைப் போல சுதந்திரமாக வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. பெரும்பாலான மக்கள் உலகம் முழுக்கவே நிறைய அதாவது இந்த 3ஆம் தர நாடுகள், இந்தியா போன்ற 3ஆம் தர நாட்டு மக்களிடம் இருக்கிறது. ஆங்கிலம் பேசினால் இப்போ வந்து ஜப்பானியர்களுக்கு இல்லை, ஏன்னா அவங்க வந்து ஜப்பான் மொழியில் தான் பேசுகிறாங்க, அவங்க சுதந்திரமாக தான் வாழ்கிறாங்க. அவங்க தாய்மொழியில் பேசினா தான். இப்போ ஆங்கிலேயர்கள் ஏன் சுதந்திரமாக வாழ்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு தாய்மொழி, அதனால தான் அவங்க தாய்மொழியில் பேசினால்தான் சுதந்திரமாக வாழ முடியும். இதுதான் உண்மை. நம்ம என்ன நினச்சிக்கணும்னா ஆங்கில மொழி பேசினா சுதந்திரமாக வாழலாம் என்று நம்ம வந்து ஜப்பானியர்களோ சீனாக்காரர்களை பார்ப்பதில்லை, ஜெர்மன்காரர்களை பார்ப்பதில்லை. உலகத்தில் யார் சுதந்திரமாக வாழ்கிறாங்கன்னா தாய்மொழியில் பேசுகிற அத்தனை பேரும் சுதந்திரமாக தான் வாழ்வாங்க, வேறு வழியே இல்லை.
ஆனால் வந்து அப்போது நம்ம மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களைப் போல ஆங்கில மொழி பேசினால் ஆங்கிலேயர்களைப் போல சுதந்திரமாக வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஆனால் உண்மை என்னன்னாக்கா, ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கில மொழி தாய்மொழி, அதனால் அவங்க சுதந்திரமாக வாழ்கிறாங்க. ஜெர்மனியர்கள் ஏன் சுதந்திரமாக வாழ்கிறார்கள்? அங்கே ஏன் ஆண் பெண் சமத்துவம் சுதந்திரம் இருக்கிறது என்றால், அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதில்லை, ஜெர்மன் மொழியில் தான் பேசுகிறார்கள், ஜெர்மன் மொழியில் தான் கல்வி இருக்கிறார்கள், ஜெர்மன் மொழியில் தான் தொழில் செய்கிறார்கள், ஜெர்மன் மொழி பேசி தான் அவர்கள் வாழ்கிறார்கள். நம்மை போன்று ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசுவதில்லை, ஆங்கிலம் கலந்த ஜெர்மனியில் அவர்கள் பேசுவதில்லை. அவர்கள் தூய ஜெர்மனியில் பேசுகிறார்கள், தூய ஜப்பானிய மொழியில் ஜப்பான் நாட்டுக்காரங்க பேசுகிறாங்க. அதனால தான் ஜப்பான் நாட்டு மக்களிடம் வந்து அந்த ஆண் பெண் சுதந்திரம் இருக்கிறது, அந்த சமத்துவம் இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அதனால் தான் ஏற்படுகிறது. இந்த சுதந்திரம் எங்கே இருக்கோ அங்கே தான் முன்னேற்றம் இருக்கும். அப்போ சுதந்திரம் எங்கே இருக்கும்? தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில் எங்கே இருக்கிறதோ அங்கு தான் சுதந்திரமும் முன்னேற்றமும் இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? மிகப்பெரிய தப்பை செஞ்சிட்ருக்கோம். நம்முடைய தாய்மொழியில் நாம் கல்வி கற்கவில்லை, நம்முடைய தாய்மொழியில் நாம் வந்து தொழில் செய்யவில்லை. அப்போ நம்மக்கிட்ட முன்னேற்றமும் இருக்காது, சுதந்திரமும் இருக்காது. குற்றங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கும், பின்னேற்றம் தான். முன்னே போனால் இங்கே வந்து நல்லாயிருக்கும், பின்னா போனால் குற்றங்கள் தான் இருக்கும். அது ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கில மொழி மீது உள்ள மோகம் வந்து அந்த சுதந்திரம், அவர்களை போன்று சுதந்திரமாக வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. சுதந்திரத்தின் மீது உள்ள மோகம், சுதந்திரமாக வாழ்கிற அவர்கள் தான் நம்மை அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள். அதுதான் வந்து இதில் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்கா, ஆங்கிலேயர்கள் வந்து சுதந்திரமாக வாழ்ந்தார்கள், ஆனால் வந்து பிறரை அடிமைப்படுத்தினார். யாரை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னா, கருப்பாக வாழ்ந்தவர்களை அடிமைப்படுத்தினார்கள். வெள்ளையர்களை அவர்கள் அடிமைப்படுத்தினார்களா? ஏன்னா வரலாறு சரியாக எனக்கு தெரிலன்னு நினைக்கிறேன், இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சண்டை போட்டாங்க, வெள்ளையர்களுக்குள்ளே சண்டை வேணால் நடந்துகிட்ருக்கும். ஆனால் அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு அடிமைப்படுத்தும் போது வெள்ளை நிறமுடையவர்களுக்கிடையே போர் வந்தது. நம்ம போரிடலை. இப்போ கருப்பர்களை ஏன் அடிமைப்படுத்தினாங்கன்னா, கருப்பர்கள் வந்து அடிமையாயிட்டாங்க, அடிபணிஞ்சிட்டாங்க. இப்போ அடிமைப்படுத்தும் போது இவங்க தலைவணங்கி அந்த அடிமைத்தனத்தை பெருமையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளையர்களுக்கு அடிமையாக இருப்பது வந்து ஏதோ நான் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் 300 வருஷம் ஆச்சு நாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்றதுக்கே. 200 வருஷம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த அடிமைப்படுத்துகிற குணம் வந்து வெள்ளையர்களுக்கு எல்லா நாட்டிலையும், அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்துலையும் இருந்தது. ஆனால் வந்து ஒரு வெள்ளை நிறமுடைய இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்த ஆங்கிலேயர்கள் முயற்சி பண்ணும்போது அங்கே வந்து அவங்க 2 பேருக்கு இடையில் சண்டை ஏற்பட்டுச்சு. நாம் சண்டை போடவே இல்லை. அதெல்லாம் போட்டிருப்போம், சின்ன சின்ன சண்டைகள் தான் இருந்திருக்கும், பெருசாக நம்ம சண்டை போடலை. அதனால் வந்து நாம் ஏன் அடிமையானோம் அப்படி அவங்க அடிமைப்படுத்தினாங்க, அது ஒன்று. நாம் அடிமையானோங்கிறது தான் அதுவும் 50% உண்மை. வெள்ளையர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்கள் என்பது 50% உண்மை தான். அது மாதிரி இன்னொரு உண்மை இருக்குது, நாமே அவர்களுக்கு விரும்பி அடிமையாக இருந்தோம் என்பது இன்னொரு 50%. யார் ஆண்டா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம வந்து பெருசாக இங்கே இருக்கிற மன்னர்கள் வாழ்க்கையில் இங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், சிறப்பாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, மோசமாக தான் வாழ்ந்தாங்க. இதில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்டால் என்ன, யார் வந்து ஆண்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே உள்ள மக்களுடைய மனநிலை இருந்திருக்கும். ஒருவேளை ஆங்கிலேயர்கள் திறமையானவர்கள் வித்தியாசமாக இருக்காங்க, இவர்கள் மூலமாவது ஏதாவது நமது வாழ்க்கைக்கு விடிவு ஏற்படாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இங்கே உள்ள மக்களுக்கு இருந்திருக்கும். ஏற்கனவே இங்கே உள்ள மக்கள் வாழ்க்கை வந்து மோசமாக தான் இருந்திருக்கும். இந்த பார்ப்பனர்கள் வந்து இங்கே உள்ள மக்களை முன்னேற விடாமல் சூழ்ச்சி செய்து நாசம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரில. அப்படி இருக்கும்போது ஒருவேளை புதிதாக வந்தவர்கள், வரலாறு அதை தான் சொல்லுது, ஆயிரக்கணக்கான வருஷ காலமாக இங்குள்ள மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்திருப்பாங்க. அவர்களை எழும்ப விடாமல் மோசமான நிலையில் அவர்கள் வந்து வாழ வைக்கப்பட்டு கொண்டிருந்திருப்பார்கள். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் வெள்ளையர்கள் வரும்போது, அதாவது ஆங்கிலேயர்கள் வரும்போது இவர்களாவது ஏதாவது முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார்களா அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். அதனாலையும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வழி விட்டுருப்பார்கள்.
அப்புறம் வந்து ஆங்கிலேயர் திறமையாக இருந்தாங்க, வெள்ளையாக இருந்தாங்க, அதனால் விரும்பி அடிமையானாங்க. அதுவும் ஒன்று, விரும்பி அடிமையான, அதாவது இவர்களாலாவது ஏதாவது மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி அடிமையாக மாறினார்கள். அந்த வகையில் வந்து வெள்ளையர்களால் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டதா? மாற்றம் ஏற்பட்டது. மாற்றம் என்பது ஏற்பட்டது தானே. இங்கே வந்து அவர்கள் கட்டிடங்களை கட்டினார்கள், கல்வி நிலையங்களை கட்டினார்கள், பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டினாங்க. அந்த காலத்தில் கூட பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கூட கல்லூரிகளை கட்டினார்கள், கோயில்கள், அப்புறம் அவங்க கட்டிடங்கள் எல்லாம் கட்டினாங்க, தண்டவாளங்களை போட்டாங்க. எல்லாம் நம்மவர்கள் செஞ்சால் கூட அவர்களுக்கு அதெல்லாம் செஞ்சு அவர்கள் இங்குள்ள வளத்தை கொள்ளையடித்தார்கள் என்கிற நோக்கமாக இருந்தாலும் அவங்க ஏன் பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்காக வந்து அவர்கள் நல்லது செஞ்சாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவர்களது நோக்கத்திற்காக இங்கு வசதிகளை ஏற்படுத்தினார்கள். அதனால் நம்ம அடிமைப்படுத்தணும்னு நினச்சாங்களா? எனக்கு இருக்கும். அவர்களுக்கு வெள்ளை நிறம் மற்ற கருப்பு நிறத்தவர்களான நம்மை பற்றி ஒரு தாழ்வான நிலை இருந்திருக்கும். அவர்கள் வந்து ஒரு வேலை செஞ்சாங்க, தங்களை உயர்ந்தவர்களாகவும் அதே நேரத்தில் வந்து படிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்தளவுக்கு அதெல்லாம் போல் ஒரு மேலோட்டமான ஒரு புரிதலோடைய நான் நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். பெரிதாக வரலாறு படிக்கலை, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு புரிஞ்சதை என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக ஆங்கில மொழி மீது வைத்துள்ள மோகம் என்பது வந்து சுதந்திரத்தின் மீது உள்ள ஒரு மோகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இவங்க அடிமைப்பட்டு கிடந்திருக்காங்கன்னு அர்த்தம். நம்மவர்கள் ஏன் ஆங்கில மொழி, பெரும்பாலான இந்த மூணாந்தர நாடுகள் எல்லாம் ஏன் ஆங்கில மொழி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க? ஆங்கில மொழி மீது உள்ள மோகம் என்பது வந்து ஒரு சுதந்திரத்தின் மீது உள்ள மோகம். ஆங்கிலேயர்கள் போல் சுதந்திரமாக அடைந்து விடலாம். இப்போ குறிப்பாக உதாரணத்துக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் வெள்ளை நிறம் மோகம்தான் ஆங்கிலேயர்கள் உள்ள மோகம் அல்லது ஆங்கில மொழி மீது உள்ள மோகம் என்றால் ஏன் அவர்கள் வந்து ஏன் பார்ப்பனர்களின் மதமான இந்து மதத்தின் அந்த பகவத்கீதை மதத்தின் மீது ஏன் நம்பிக்கை வைக்கவில்லை? ஏன்னா ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அது போன்றே இவர்கள் மாறிவிடுவார்கள். அதுதான் சித்தாந்தம். மாறும்போது அந்த மதத்தின் உரிமையாளர் அவர்களை போன்றே நிறத்திலும் மாற்றம் ஏற்படும். இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் போது அவர்கள் தங்களை அரேபியர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். அப்பொழுது அரேபியர்களின் நிறமான வெண்மை நிறத்தை இவர்கள் அடைகிறார்கள். அவருடைய வாழ்க்கை முறை, பேச்சு, பெயர் வைக்கிறது, உருது மொழியை பேசுகிறது, வீட்டில் ஃபுல்லாக உருது மொழியை பேசுகிறது, உடைகள் அணிவது வழக்கம் எல்லாமே வந்து அரேபியர்கள். அப்போ வந்து இவர்கள் வெள்ளை நிறத்தை அடைகிறார்கள். அப்படின்னா அந்த வெள்ளை நிறம் வந்து ஒரு சில தலைமுறைகளில் அந்த மாற்றம் ஏற்படும். அப்படின்னா இந்தியாவில் உள்ள மக்கள் ஏன் வெள்ளை நிறம் மோகம்தான் இவர்கள் நோக்கம் எனும்பொழுது ஏன் இஸ்லாமியர்களாக மாறவில்லை? ஏன் வந்து பிராமணர்கள் சொல்கிற பகவத்கீதை ஏன் பின்பற்றவில்லை? அப்போது வெள்ளை நிற மோகம் அல்லது வெண்மை நிற மோகம் என்பது அல்லது ஒரு சுதந்திரத்தின் ஆங்கில மோகம் ஏன் ஆங்கிலேயர்களை பின்பற்றினார்கள் என்றால் ஆங்கிலேயர்களை பின்பற்றினால் ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டால் ஆங்கிலேயர்கள் போன்று சுதந்திரமாக வாழலாம் என்பதுதான் நம்ம மூன்றாம் தர நாட்டு மக்களின் நம்பிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அடிமையாக இருந்தாங்கன்னு தானே அர்த்தம். சுதந்திரமாக ஒரு அடிமையாக இருப்பவர்களுக்கு தான் சுதந்திரத்தின் மீது மோகம் ஏற்படும். அப்போ நமக்கு ஆங்கில மொழி மீது மோகம் ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து ஆங்கிலேயர்கள் போல சுதந்திரமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் காரணம். அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஆங்கில மொழி மோகம் ஏற்படுவதற்கு முன்னாடி ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்னால் இங்குள்ள மக்கள் அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஆங்கிலேயர்களை பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் போல் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆங்கில மொழி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் ஏற்படுது. அப்போ இங்கே ஏன் வந்து அவர்களுக்கு ஒரு பார்ப்பனர்களாக மாற வேண்டும் என்று தோன்றவில்லை? ஏன்னா பார்ப்பனர்களும் வெள்ளையாக தான் இருக்காங்க. அப்படின்னா பார்ப்பனர்கள் சொல்கிற மாதிரியான அவங்களுடைய மதத்தை ஏன் பின்பற்ற முடியல? ஏன்னா பார்ப்பனர்கள் முதல்ல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க, தங்களிடம் வந்து நெருங்க விட மாட்டாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து அனுமதிக்கிறார்கள் அப்படின்னா அவர்களும் நிறவெறியை கடைபிடித்தார்கள்.
ஆனால் வந்து ஒரு அனுமதி அல்லது வந்து பார்ப்பனர்கள் வந்து நெருங்க விட மாட்டாங்க. அதே நேரத்தில் நம்மளை வந்து சுதந்திரமாக விட மாட்டாங்க. அதில் நம்மளை கல்வி கற்க விடாமலும் பார்த்து கொள்வார்கள். இவருடைய செயல்பாடுகளிலிருந்து அது மாதிரி இஸ்லாமியர்களும் நெருங்க விட மாட்டாங்க. அவர்களாக இருந்து கொண்டு நம்மிடம் ஏதோ ஒரு பாதுகாப்பிற்காக நம்மிடம் பழகுவார்கள். அப்போ ஏன் ஆங்கிலேயர்கள் வந்து அப்போ ஆங்கிலேயர்களை பார்த்த உடனே நம்முடைய மக்களுக்கு ஏன் அவர்கள் மீது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து ஆங்கிலேயர்களிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் வருகை இப்போ இங்கே வந்தபோது அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். இவர்கள் அடிமையானார்கள். அவர்கள் 50% அடிமைப்படுத்தினார்கள். இவர்கள் அடிமையானார்கள். ஏன் அடிமையானார்கள்? ஆங்கிலேயர்கள் போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படாதா? அவர்களுடைய வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கிறது, அதுபோல் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்பியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி இங்கே அடிமைப்பட்டு கிடந்தார்கள் என்று அர்த்தம். ஆங்கிலேயர்கள் இங்கு வருவதற்கு முன்பு இவர்கள் அடிமையாகி கிடந்தார்கள், அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஆங்கிலேயர்கள் வந்தபோது ஆங்கிலேயர்கள் வாழ்க்கை முறை சுதந்திரமாக இருந்துச்சு. அங்கே ஆண் பெண் சமத்துவம் இருந்தது. ஆணும் பெண்ணும் சமத்துவமாக வாழ்ந்தார்கள். இங்கே வந்து பெண்கள் வந்து அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இங்கு வரும்பொழுது அங்கே ஆண் பெண் சமத்துவம் இருந்தது. அதை பார்த்த உடனே இங்குள்ள மக்களுக்கு மேலும் மேலும் வியப்பு. அப்படிங்கும்போது அங்குள்ள ஆங்கிலேயர்கள் இங்கே வரும்போது அங்கே இருக்கிற ஆங்கில பெண்மணி அப்புறம் ஆங்கிலேயர் ஆண் 2 பேரும் சரிசமமாக பேசிக்கிட்டாங்க, பழகிட்டாங்க, காதலிச்சிக்கிட்டாங்க. பெண்கள் வேலை செஞ்சாங்க, தொழில் செஞ்சாங்க, வெளி உலகத்துக்கு போனாங்க, சுதந்திரமாக சுற்றுலாத்தனம் போனாங்க, சுற்றி பார்த்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒரு மோகம் ஏற்பட்டது. அவர்கள் சுதந்திரத்தின் மீது ஒரு மோகம். அப்போ ஆங்கிலேயர்களாக மாறிவிட்டால், ஆங்கில மொழி கற்றுக்கொண்டால் அவர்களை போன்று சுதந்திரமாக வாழலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இங்கு அவர்கள் படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பது தானே உண்மை. யாரால் இங்கே யார் இருந்தால் அதுக்கு முன்னாடி யாரால் அடிமைப்படுத்த? இங்கே ஆட்சியாளர்களின் உதவியோடு பார்ப்பனர்கள் தங்களுடைய மூட நம்பிக்கைகளால் இங்குள்ள மக்களை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருந்தார்கள். பார்ப்பனர்களுக்கு நாம் தேவை, அதே நேரத்தில் நம்மளை வந்து அவங்க பக்கத்தில் விட மாட்டாங்க, நம்மளை முன்னேறவும் விட மாட்டாங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்மை பயன்படுத்தி கொள்வார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை மூலம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் உள்ளே வரும்போது அவருடைய சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்கும்போது அதிசயமாக இருந்துச்சு. அப்போ அவர்களைப் போல மாற வேண்டும், அவர்களைப் போல மொழி பேசினா அவர்களைப் போல மாறிவிடலாம், அவர்களைப் போல சுதந்திரமாக வாழ்ந்து விடலாம் என்று மக்கள் நம்பினார்கள். அதனால தான் வந்து அந்த ஆங்கில மொழி மீது அப்போ ஆங்கில மொழி மீது உள்ள மோகம், வெண்மை நிறத்தில் உள்ள மோகம் அப்படின்னு நான் சொன்னேன். அத்துடன் வந்து சுதந்திரமாக வாழ்வதன் மீது உள்ள மோகம் என்றும் நான் சொல்லுவேன். ஆங்கில மொழி மீது உள்ள உலகம் முழுவதிலும் உள்ள மோகம் என்பது வந்து ஒரு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற மோகமாக கூட இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் அடிமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கலாச்சாரம் என்கிற பெயரில் உலகத்தில் இந்த 3ஆம் தர நாடுகள், பெரும்பாலான நாடுகள் வந்து கலாச்சாரம் என்கிற பெயரில் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் காலங்காலமாக. அதனால தான் இந்த ஆங்கிலேயர்களை பார்த்தோன்னே அவங்களோட சுதந்திரமான வாழ்க்கையை பார்த்தோன்னே அவர்களைப் போல சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படின்றால் அவர்களைப் போல அவர்கள் மொழியை பேச வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதிரியான 3ஆம் தர நாடு, இந்தியா போன்ற 3ஆம் நாடுகளான ஆப்பிரிக்கா, இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம். அப்போ விரும்பி அடிமையாகிறாங்க. நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி விரும்பியே அடிமையாகிறாங்க, அவங்களும் அடிமைப்படுத்துகிறாங்க. இப்படி தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு நாம் அடிமையானோம். அதனால தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு வந்து ஒரு 300 வருஷம் ஆச்சு. அது அவர்களால் தான். ஏன்னா அவர்கள் தான் இங்கே கல்வி நிலையங்களை கட்டினார்கள். அவர்கள் இங்கே வந்து கல்வி நிலையங்களை கட்டி ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் அங்கே கல்வி கற்க வேண்டும், இந்தியர்கள் யாரும் கல்வி கற்கக்கூடாது என சட்டம் ஏற்றியிருந்தால் நாம் அப்படியே தான் இருந்திருப்போம். இப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் போராடியதற்கே ஆங்கிலேயர்கள் தான் காரணம். எப்படின்னா அவங்க இங்கே கல்வி நிலையங்களை ஏற்படுத்தினார்கள், படிக்க சொன்னாங்க, புத்தகம்லாம் படிக்க சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணும்போது அவர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வு அவர்களுக்கு எதிராகவே அவர்களை வெளியேற்றுவதற்கு அந்த விழிப்புணர்வு காரணமாகிவிட்டது.
ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து அதில் படித்தாங்க இந்தியர்கள் படிக்கும்போது இவர்கள் ஏன் நம்மை ஆள வேண்டும் என்கிற விழிப்புணர்வு இந்தியர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவங்க போராடுறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து இந்த பிராமணர்கள் மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா, ஆங்கிலேயர்களே இங்கே ஆட்சி செஞ்சுருப்பாங்க. பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள வந்து முன்னேற விட மாட்டாங்க, மற்றவங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தங்களை தவிர மற்றவர்கள், பார்ப்பனரை தவிர மற்றவர்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்க முன்னேறக்கூடாது. அதே நேரத்தில் அது மாதிரியான ஒரு சூழ்ச்சி ஆங்கிலேயர்கள் கடைபிடித்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நாம் இன்னமும் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருந்திருப்போம். ஏன் ஒருவேளை அவங்க படிக்க வச்சாங்க, ஆங்கிலேயர்கள் ஏன் படிக்க வச்சாங்க, நாம் கல்வி கற்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்களா? அப்படி இல்லை. அவங்க வேலை செய்கிறதுக்கு, அவங்க என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருப்பாங்க, இந்திய வளங்களே கொள்ளையடிப்பதற்காக வந்துருங்க. கொள்ளையடிக்கிறதுனா எப்படி, இங்கே இருக்கிற நகைகளை அள்ளிட்டு போகிறது கிடையாது. இங்கே இருக்கிற கனிம வளங்கள் இதெல்லாம் வந்து அதை சுரண்டி அங்கே எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி. அப்போ இங்கே உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு படித்தவங்க தேவை. அதனால் அவங்க கல்வி நிலையங்களை ஏற்படுத்தினாங்க. அது நம்ம ஆட்களே படிக்க வச்சு, நம்ம ஆட்களே வேலையும் வாங்கி இவங்க வந்து இவங்கள வச்சு வேலை வாங்கணுன்னா இவங்களுக்கு கல்வி அறிவு தேவை. அப்போ தான் இவர்களே வந்து நம்ம வந்து வேலை வாங்க முடியும். ஏன்னா அவர்கள் அந்த மாதிரி நினச்சாங்க, இவர்களை வைத்து வேலை வாங்கணும். இப்போ வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு தனிமம் அல்லது வந்து தங்கம் எதையோ எடுக்கணும், கோளாறு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கல்வி அறிவு தேவை. அப்போ தான் வந்து வெள்ளையர்கள் நம்மளே வச்சு வேலை வாங்க முடியும். வேலை வாங்கி நம்மளே வந்து அப்போ இந்த சுரண்ட முடியும். நம்மளே சுரண்டுவதற்கு நம்மே பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி கல்வியை கொடுத்தாங்க. என்னடா இவன் முட்டா பயிலாக இருக்கான், இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேன், இவனை வச்சு நம்ம என்ன செய்கிறது, நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது போலுக்க, நம்ம இங்கே உள்ள வளங்களை கொள்ளையடிக்க முடியாது போலுக்க. அதனால் வந்து இவனுக்கு கல்வி அறிவை கொடுத்து விவரமானவர்களாக மாற்றி அதன் மூலம் இவர்களை வைத்து வேலை வாங்கி நம்ம வந்து இந்திய வளங்களை கொள்ளையடிக்கலாம் என்று கல்வி நிலையங்களை கட்டினார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கல்வி நிலையங்களை படித்தபோது விழிப்புணர்வு ஏற்பட்டு விடுகிறது. ஏன் எதற்கு என்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இவர்கள் ஏன் நம்மை ஆள வேண்டும், இவர்களுக்கு ஏன் நாம் அடிமையாக இருக்க வேண்டும், இவர்கள் யார் என்கிற விழிப்புணர்வு ஏற்பட்டு அப்புறம் தலைவர்கள்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு வேறு வழி இல்லை. அவர்கள் வந்த வேலை செய்வதற்கு படித்தவர்கள் தேவை. அதனால் பள்ளிக்கூடத்தை கட்டி தான் ஆகணும். படிச்சுட்டா எங்கே நம்மளோட மேலானவர்கள் ஆகிவிடுவார்களோ என ஆங்கிலேயர்கள் அச்சப்படவில்லை. அவர்கள் இப்போ பிராமணர்கள் அவருடைய தன்னம்பிக்கை எப்படின்னா, நம்மளை படிக்க விட்டுறக்கூடாது, அவர்கள் முன்னேறி கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய யுக்தியாக இருந்திருக்கிறது. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய யுக்தி என்னென்னா, நாம் கொள்ளையடிக்கணும்னா இவங்க படித்தாகணும், இவங்க படிச்சுட்டா நம்மளோட மேலாயிடுவாங்க, மேலான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்துச்சான்னு. ஆனால் வேறு வழி இல்லை, இவங்கள படிக்க வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கலாம். அல்லது ஆங்கிலேயர்களுக்கு தங்களை பற்றி தெரியும், தங்கள் மீது அதீத நம்பிக்கை. கண்டிப்பாக என்ன தான் வந்து படித்தாலும் இவர்கள் நம்மை விட உயர்ந்து விட மாட்டார்கள், இவர்கள் அடிமைகளாக தான் நிற்பார்கள், படித்தாலும் இவர்கள் அடிமைகளாகத்தான் நிற்பார்கள். அதற்குன்னு ஒரு கல்வி முறையை உருவாக்கியிருப்பாங்க ஒருவேளை. அதுதான் ஆங்கில மொழி கல்வி. ஒருவேளை இருக்கும், அவங்க கல்வி முறையை வந்து அதுக்குன்னே ஒரு கல்வி முறையை உருவாக்குவதாக சொல்லுவார்கள். எனக்கு அதை பற்றி சரியாக விளக்கம் தெரியலை. ஏதோ மண்டேலாவாக கல்வி முறையா இன்னொரு கல்வி முறை, எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. கண்டிப்பாக அதற்குன்னு ஒரு கல்வி முறை, என்ன கல்வியாக இருக்கும், இந்த ஆங்கில மோகத்துடன் உள்ள ஒரு கல்வி. அலுவலக நடைமுறை எல்லாம் வந்து ஆங்கிலத்திலே இருந்திருக்கும். ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த போது கண்டிப்பாக அவங்க அலுவலக நடைமுறைகள் கண்டிப்பாக ஆங்கிலத்தில் தான் இருந்திருக்கும். அப்போ தொழில் என்பது, ஒரு அரசு தொழில் என்பது ஆங்கிலத்தில் தான் இருந்திருக்கிறது. அப்படின்னா பள்ளிக்கூடத்துலேயும் இந்த ஆங்கிலம் வந்து அப்போவே ஒருவேளை புகுத்தப்பட்டிருக்கலாம். ஆக அவர்கள் நோக்கத்தில் அவர்கள் கரெக்டாக இருந்திருக்காங்க. அவர்கள் என்னென்ன அடிமைகளைத்தான் உற்பத்தி செய்ய வேண்டும் என நினைத்து அவர்கள் அதே போன்று அடிமைகளை உற்பத்தி செய்தார்கள். ஆனால் அப்படி உற்பத்தி செய்தாலும் சுயமாக சிந்திக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவர்களால்
இங்கு வந்து புரட்சி ஏற்பட்டது என்று சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவன் படிச்சுட்டாலே நம்மளோட மேலாயிடுவான், அதனால் படிக்கவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அப்படின்னு நினச்சி செயல்பட்டாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இவன் படித்தாலும் அடிமைகளாக தான் இருக்கணும், படித்த அடிமைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கென ஒரு கல்வி முறையை உருவாக்குகிறார்கள். அவர்களுக்காகத்தான் அந்த கல்வி. அவர்கள் கல்வி நிலையம் கட்டுறாங்கன்னா அந்த கல்வி நிலையம் வேறு யாருக்கும், நமக்காக இல்லை, அவர்களுக்காக தான். அதனால் வந்து அவங்களுடைய தாய்மொழியான ஆங்கில மொழிக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உயர்கல்வி எல்லாமே ஆங்கில மொழியில் தான் அப்போ இருந்திருக்கும். அப்போது அவர்களுக்காகவே அவர்கள் ஒரு கல்வி நிலையம் கட்டுகிறார்கள். அந்த கல்வி நிலையத்தில் நாம் படித்தோம். அதனால என்ன ஆகுதுனாக்கா நமக்கு அந்த மனோபாவம், அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்கிற மனோபாவம் ஏற்பட்டுள்ளது. அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்பதற்காக ஆங்கில மொழியை கற்பது என்பது வேறு, ஆங்கில மொழி கற்பதால் அவர்களைப் போல ஆக வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுவது என்பது ஒரு இது. அப்போ இங்கே அப்படி தான் நடந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆங்கில மொழியில் கல்வி கற்பதும் ஆங்கில மொழியை கற்றார்கள், அதனால் அவர்களைப் போல் ஆனார்கள். அல்லது அவர்களைப் போல் ஆவதற்கு ஆங்கில மொழியில் கல்வி கற்பது உதவும் என நம்பினார்கள். அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்படி ஆங்கிலேயர் தங்களுக்காக ஏற்படுத்திய கல்வியை அவர்கள் போன பிறகும் அதே கல்வி முறை பிடித்து துவங்கி கொண்டிருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. அதைவிட அவர்கள் செய்யாததை கூட இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.